தமிழரை இணைத்துவோம் ஒவ்வொரு நாளும். எத்தனை அமைப்பின் நட்பினை கொண்டோம் ஒவ்வொரு நாளும். எத்தனை கேள்விகள் எத்தனை பதில்கள் ஒவ்வொரு நாளும். எத்தனை 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 ஒவ்வொரு நாளும். கலந்துரையாடுவோம் கலந்துரையாடுவோம் கலந்துரையாடுவோம். எத்தனை செய்திகள் பேசி அறிந்தோம் ஒவ்வொரு நாளும். எத்தனை மனிதரை கண்டு மகிழ்ந்தோம் ஒவ்வொரு நாளும். திருக்குறள் வாழ்த்து பாடினோம், இசை தமிழ் பாடலும் பாடினோம். அறிவு வளர்ச்சிக்கு தேவைப்படும் வழி அனைத்தும் அனைத்தும் தேடினோம். ஆற்றல் மிகுந்த மனிதரை எல்லாம் தேடி தேடி ஓடினோம். அவர் உரை முடிந்த பின்னால் நாமும் அவருடன் கலந்து பேசினோம். உடல் நலம் பேசினோம், மனநலம் பேசினோம். பேச வேண்டிய வாழ்வின் செய்திகள் அடுக்கி அடுக்கி பேசினோம். சான்றிதழ் தந்தோம், வலையொலி தந்தோம், அன்பும் நன்றியும் போற்றினோம். எத்தனை செய்திகள் பேசி அறிந்தோம் ஒவ்வொரு நாளும். எத்தனை மனிதரை கண்டு மகிழ்ந்தோம் ஒவ்வொரு நாள். சங்க தமிழும் பேசினோம், இன்றைய தமிழும் பேசினோம். எந்த தமிழை பேசினாலும் நாம் பகுத்தறிவுடனே பேசினோம். சொல்லிய தொடங்கி சுவடிகள் வரையில் தோண்டி தோண்டி பேசினோம். பெண்ணியம் தொடங்கி சூழ்நிலை வரையில் ஆய்ந்து தோய்ந்து பேசினோம். கவிதைகள் பாடினோம், கதைகளும் கூறினோம். பட்டிமன்றத்து நிகழ்வுகள் கூட பார்த்து பார்த்து பேசினோம். பிள்ளைகள் தொடங்கி பெரியவர் வரையில் இணைப்புரை தந்து பேசினோம். அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்ச்சி எண் இந்த நிகழ்ச்சியில் 2165. இன்றைய சிறப்பழைப்பாளர் சகோதரி அவர்களை அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். குள்ளும் பொருளும் வளர்ச்சி கூறுவதற்கு சகோதர சகோதரிகளை வரவேற்கிறோம். குரலும் பொருளும் வளர்ச்சி வருவங்களுக்கு டெல்லி பம்மக்காயி அவர்களை நம்முடன் இருக்கிறார். அடுத்ததாக இசைப்பாடல் வழங்குவதற்கு தென்மொழி பண்ணன் ஏகவரசன் ஐயா அவர்களையும் செந்தமிழ் பாடகி பாக்கியலட்சுமி அம்மாவையும் அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியின் முதல் பகுதியாக இன்றைய குரல் கூறுவதற்கு தமிழ் குமரன் அண்ணா அவர்களை அன்புடன் அழைக்கிறேன்.
அழுத்தத்துக்கு நன்றி. அனைவருக்கும் வணக்கம். அதிகார 17 அதிகாரம் ஒழுகார கொள்க ஒருவன் தன்னின் சொந்த அதிகாரி எல்லாரும் இயல்பு முடிப்பற்று நத்தபதி இல்லையால் மட்டும் அழிகற்றி நன்மை பெரினாக்கும் வேண்டாதம் இன்மா பெருனாக்கு பயனாது அழிகட்மா அழிகற்றி அளவை செய்ய அழிகற்றி யாதம் பெருமாக அழுக்கா உடையற்காக கொடுப்பது அருகருப்பா தொற்று உண்பது உண்பது ஒன்றிக்கிடும் அவித்தலை கரவுடையில் செய்வது அவிய கட்டிவிடும் அழிகாரி அனைவரும் பாவை தீச்சத்தை தீ விளைவித்துவிடும் அவிய நெஞ்சத்தன் ஆக்கவும் செய்வார் கேடும் நினைக்கப்படும் அழிகற்ற அந்த அறிவில்லையா பெருக்கற்று தீர்ந்த அறிவு. நன்றி. நன்றிங்க அண்ணா. நன்றிங்க அண்ணா. அடுத்ததாக பத்மாஸ்ரீ அக்கார்களை பங்கனாட்சி அக்கா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். ஒன்புடன் நிற்கிறோம். அடுத்ததாக நன்றி. அனைவருக்கும் வணக்கம். அதிகாரி பார்க்கும் பொருள் மணி நேரம் மண்ணும் மழையும் மண்ணி நிற காலம் உடையது அரண் உயர்வு அகலம் திண்மை அருமை அமைவு அறம் என்றும் சிறுகாதி பேரினத்து ஆகிய ஒரு பங்கை ஊக்கம் அளிப்பது அரண் குழந்தையை குண்ட போல்தாகி அகத்தான் நிலக்கிரியான் நீரது அரண் எல்லா பலம் உடைத்த எடுத்தவன் நல்லார் உடையது அரண் முற்றியும் முற்றாது எய்து வரப்படைக்கும் பற்றியார் வெல்வது அரண் முற்றாற்றி முற்றி அவைய பற்றாற்றி பற்றிலாம் வெல்வது அரண் நன்றி. நன்றிங்க அக்கா. நன்றிங்க அக்கா. அடுத்ததாக குறளும் பொருளும் வரலாற்று செய்திகள் வழங்குவதற்கு தெல்லிய பம்மங்காயா அவர்களை அன்புடன் நிற்கிறேன். அழைத்ததற்கு நன்றி சொன்னி. இன்றைய நிகழ்வு என் குரல் பேதமை அதிகாரத்தினுடைய 5வது குரல். ஒருமை செயலாற்றும் பேதை எழுமையும் தான் கழுந்தும் அலறு. அறிவற்றவன் தான் பிறந்த ஒரு பிறவியிலேயே அடுத்து வரும் பிறவிகள் தோறும் தான் புகுந்து வருந்தி அனுபவிக்கும் நரகத்தை படைத்துக் கொள்ளும் ஆற்றல் உடையவனாவான். தன்னிச்சையாக செயல்படும் பேதை எக்காலத்திலும் துன்பம் எனும் சகதியில் அழுந்தி கிடக்க நேரிடும். இனி வரலாற்றில் இன்று மே மாதம் 30ஆம் நாள். இதே நாளில் 1381ஆம் ஆண்டு இங்கிலாந்தில் விவசாயிகள் கழகம் தொடங்கியது. 1431ஆம் ஆண்டு பிரான்சிய வீராங்கனை 19 வயதேயான ஜோனா பார்க் ரோவன் என்ற இடத்தில் ஆங்கிலேயர்களை பெரும்பான்மையாக கொண்ட நீதிமன்றத்தில் உயிருடன் தீ வைத்துக் கொல்லப்பட்டார். 1539ஆம் ஆண்டு தங்கம் கண்டுபிடிக்கும் நோக்கில் எர்னான்டி சேட்டோ தனது 600 படையினருடன் புளோரிடாவை அடைந்தார். 1574ஆம் ஆண்டு 3ஆம் ஹென்றி பிரான்சின் மன்னராக முடிசூடினார். 1631ஆம் ஆண்டு முதலாவது பிரெஞ்சு மொழி பத்திரிகை சொசைட்டி டி பிரான்ஸ் வெளிவந்தது. 1715ஆம் ஆண்டு இலங்கையிலிருந்து காயம்பட்ட போர் வீரர்களை ஏற்றி வந்த பிரித்தானிய கிழக்கிந்திய கம்பெனியின் ஆர்னிஸ்டன் என்ற கப்பல் தென்னாப்பிரிக்காவிற்கு அருகில் அகுலியாசு முனையில் மூழ்கியதில் அதில் பயணம் செய்த 378 பேரில் 372 பேர் உயிரிழந்தனர். 1883 நியூயார்க் நகரில் புரூக்ளின் பாலம் இடிந்து விழப்போவதாக எழுந்த வதந்தியை அடுத்து இடம்பெற்ற நெரிசலில் சிக்கி 12 பேர் இறந்தனர். 1913ஆம் ஆண்டு லண்டன் உடன்பாடு எட்டப்பட்டு முதலாம் பால்கன் போர் முடிவுக்கு வந்தது. அல்பேனியா தனி நாடாகியது. 1966ஆம் ஆண்டு முன்னாள் கோங்கோ பிரதமர் எவரிஸ்டோ கிம்போ மற்றும் பல அரசியல் தலைவர்கள் கின்சா நகரில் அரசு தலைவர் யோசப் மோபட்டின் ஆணையின்படி பயங்கரமாக தூக்கிலிடப்பட்டார்கள். 1967ஆம் ஆண்டு நைஜீரியாவில் கிழக்கு பகுதி பயாப்ரா குடியரசு என்ற பெயரில் விடுதலையை அறிவித்ததை அடுத்து அங்கு உள்நாட்டு போர் வெடித்தது. 1968ஆம் ஆண்டு பிரான்சிய தளபதி சார்லஸ் டி கோல் பிரான்சிய தேசிய பேரவையை கலைத்தார். அவரது 1 மில்லியனுக்கு அதிகமான ஆதரவாளர்கள் பாரிஸ் நகரில் கூடினர். 1974ஆம் ஆண்டு ஏர்பஸ் A300 பயணிகள் வானூர்தி முதலாவது சேவையை தொடங்கியது. 1975ஆம் ஆண்டு ஐரோப்பிய விண்வெளி நிறுவனம் தொடங்கப்பட்டது. 1981ஆம் ஆண்டு வங்காளதேசத்தில் இடம்பெற்ற ராணுவ புரட்சியின் போது அரசு தலைவர் ஷியாபூர் ரஹ்மான் ராணுவத்தினரால் சுட்டுக் கொல்லப்பட்டார். 1987ஆம் ஆண்டு கோவா இந்தியாவின் தனி மாநிலமாகியது. 1998ஆம் ஆண்டு வடக்கு ஆப்கானிஸ்தானில் தக்கார் மாநிலத்தின் 6.5 அளவு நிலநடுக்கம் ஏற்பட்டதில் 5000 பேர் வரை கொல்லப்பட்டனர். 1998ஆம் ஆண்டு பாகிஸ்தான் காரன் பாலைவனத்தில் அணுகுண்டு சோதனையை மேற்கொண்டது. 2012ஆம் ஆண்டு லைபீரியாவின்
முதல் நாள் அரசு தலைவர் சார்லஸ் டெய்லருக்கு சியோரா லீனியன் உள்நாட்டு போரில் நிகழ்த்திய குற்றங்களுக்காக 50 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. இதே நாளில் எழுத்தாளர் சுந்தர ராமசாமி 1931 ஆண்டு பிறந்தார். இதே நாளில் தான் புலவர் பாம்பன் சுவாமிகள் 1929 ஆண்டும், தென்னிந்திய மிருதங்க கலைஞர் பாலக்காடு டி.எஸ். மணியர் 1981 ஆண்டும் காலமானார்கள். வாய்ப்பிற்கு நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. அடுத்ததாக இசைப்பாடல் வழங்குவதற்கு செங்கமேல் பாடகி பாக்கியலட்சுமி அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். அழைத்ததற்கு நன்றி தங்கம். அனைவருக்கும் வணக்கம். பாரதிதாசன் பாடல். காலுக்கு புன்னையிலை போலும் செருப்பணிந்து கையில் விரித்த கூடை தூக்கி நல்ல கல்வி கழகம் அதை நோக்கி காற்றும் பாலுக்கு நிகர் மொழி பாவை நீ செல்லுவதை பார்க்கும் இன்பம் தான் அடிப்பாக்கி. காலுக்கு புன்னையிலை போலும் செருப்பணிந்து கையில் விரித்த கூடை தூக்கி நல்ல கல்வி கழகம் அதை நோக்கி காற்றும் பாலுக்கு நிகர் மொழி பாவை நீ செல்லுவதை பார்க்கும் இன்பம் தான் அடிப்பாக்கி. மேலுக்கு சட்டையிட்டு மெல்லிய சிற்றாடை கட்டி வீற்றிருந்த ஆட்டமயில் போலே மயில் மேற்றுவடி ஓடுதடி மேலே பூவேலுக்கு நிகர் விழி மெல்லி செய்வதை காண வேண்டுமே பெற்றவள் கண்ணாலே. மேலுக்கு சட்டையிட்டு மெல்லிய சிற்றாடை கட்டி வீற்றிருந்த ஆட்டமயில் போலே மயில் மேற்றுவடி ஓடுதடி மேலே பூவேலுக்கு நிகர் விழி மெல்லி செய்வதை காண வேண்டுமே பெற்றவள் கண்ணாலே. ஓவியம் கற்றாலும் மகள் காவியம் கற்றால் எனவே ஊரார் குந்தனை மெச்சும் போது கண்ணை ஊபதன் தாங்குமோ என் காது நீவ பாயெழும் திறத்தால் ஊரமதி கொண்டதென்று பார்வோர் புகழ்வதென்றால் ஓது. மாவடு நிகர் விழி சின்னஞ்சிறுமிய நீ மங்கை எனும் பருவம் கொண்டு காதல் வாழ்வில் போர் மாப்பிள்ளையை கண்டு காட்டிய தேவை இவன் எனவே செப்பும் மொழி எனக்கு தீங்கனி தித்திக்கும் கற்கண்டு. மாவடு நிகர் விழி சின்னம் சிறுமைய நீ மங்கை எனும் பருவம் கொண்டு காதல் வாழ்வினுக்கு ஒரு மாப்பிள்ளையை கண்டு காட்டி தேவை இவன் எனவே செப்பும் மொழி எனக்கு தீங்கனி தித்திக்கும் கற்கண்டு. பூவும் நறுமணவும் ஆவியும் உடலும் போல் பெண்ணே உன் நண்பனோடு சேர்ந்து சிறு புன்மையும் இல்லாமல் அறம் சார்ந்து பூங்காவில் உழவுவது காண கிடைத்திடுமோ கண்ணே சொல்லடி அன்பு கூர்ந்து. பூவும் நறுமணமும் ஆவியும் உடலும் போல் பெண்ணே உன் நண்பனோடு சேர்ந்து சிறு புன்மையும் இல்லாமல் அறம் சார்ந்து பூங்காவில் உழவுவது காண கிடைத்திடுமை கண்ணே சொல்லடி அன்பு கூர்ந்து. சேவல் என நிமிர்ந்து சிறுத்தை எனும் பகையை சீரும் குழந்தைகளை பெற்றே நீ செல்வம் பலவும் மிக உற்றே நல்ல காவல் இருந்து வளம் காக்கும் திராவிடத்தை காப்பதும் காண வேண்டும் சற்றே. சேவல் என நிமிர்ந்து சிறுத்தை எனும் பகையை சீரும் குழந்தைகளை பெற்றே நீ செல்வம் பலவும் மிக உற்றே நல்ல காவல் இருந்து வளம் காக்கும் திராவிடத்தை காப்பதும் காண வேண்டும் சற்றே. காலுக்கு புன்னையிலை போலும் செருப்பணிந்து கையில் விரித்த குடை தூக்கி நல்ல கல்வி கழகம் அதை நோக்கி காற்றும் பாலுக்கு நிகர் மொழி பாவை நீ செல்லுவதை பார்க்கும் இன்பம் தான் அடிப்பாக்கி. பாவை நீ காற்றும் பாலுக்கு நிகர் மொழி பாவை நீ செல்லுவதை பார்க்கும் இன்பம் தான் அடிப்பாக்கி. அழைத்ததுக்கு நன்றி. அனைவருக்கும் நன்றி.
நன்றிங்கம்மா. நன்றிங்கம்மா. இத்துடன் முதலாம் பகுதி நிறைவடைகிறது. பாடலாக இரண்டாம் பகுதியை சுவாதி அக்காவிடம் ஒப்படைக்கிறேன். ஒப்படைக்கிறேன். நன்றி. நன்றி. வணக்கம். வணக்கம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். கலந்துரையாடுவோம். பேரவை தமிழ்நாடு நடத்தும் திருக்குறள் களம் நிகழ்வு எண் 2165, நாள் 30/5/2026, காரைக்கிழமை. இன்றைய சிறப்பழைப்பாளர் சூடாமணி தகுதை, 11ஆம் வகுப்பு மாணவி, திருநெல்வேலி. விருதுகள் பட்டியல். 2025ஆம் ஆண்டிற்கான சிறந்த பெண் குழந்தை மாநில விருது, ஓவிய விருது 2021, பாரதி பைந்தமிழ் சுடர் என்கின்ற விருது 2022, பொதிகை தமிழ் சுடர் என்கின்ற விருது 2022, வாசுரா உலக சாதனை விருது 2022, நம்பிக்கை தமிழச்சி விருது 2022, அப்துல் கலாம் உலக சாதனை விருது 2022, நம்பிக்கை நாயகி 2022, தே விருது நியூஸ் 7 தமிழ் தங்க தாரகை விருது 2022, சென்னை சில் விவாகா விருது 2023, சென்னை தமிழ்தாய் தவமகள் விருது சென்னை 2024, வஉசி விருது 2023, தூத்துக்குடி வஉசி விருது 2024, பன்முக திறமையாளர் விருது 2024, நம்பிக்கை நட்சத்திர விருது 2024, பன்முக நாயகி விருது 2023, பன்முக கலைஞர் விருது 2024, போத்தி ஸ்வர்ண மங்கை விருது 2024, கதை சொல்லுக்கான தமிழ்நாடு விருது, தமிழ்நாடு நெய்வேலி அரசு அருங்காட்சியகம் விருது. சகோதரி அவர்கள் இன்று பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு கம்பராமாயணத்தில் திருக்குறள். 6 மணி வரை உரையாற்றலாம். வாருங்கள். வணக்கம். முதல்ல எனக்கு பேச வாய்ப்பளித்த எல்லாருக்கும் என்னோட நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு கம்பராமாயணத்தில் திருக்குறள். இப்ப திருக்குறள்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது மனித குலத்துக்காகவே எழுதப்பட்ட ஒரு மிக சிறந்த நூல் அப்படின்னே சொல்லலாம். வெறும் 2 அடிகள் மட்டும்தான் இருக்கும். நம்ம சீக்கிரம் வாசிச்சு முடிச்சிடலாம். ஆனா காலத்துக்கும் நமக்கு பயன்படுற மாதிரி பல விஷயங்கள் திருக்குறள் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம உலக பொதுமறை அப்படின்னே திருக்குறளை சொல்லுவோம். ஏன்னா உலகத்துல 2ஆவதா அதிகமா மொழிபெயர்க்கப்பட்ட நூல் திருக்குறள். அந்த அளவுக்கு நிறைய கருத்துக்களும் நிறைய சான்றாண்மை மிக்க கருத்துக்கள். அதுதான் முக்கியமான விஷயம். எந்த ஒரு மன்னரையோ இல்லைன்னா எந்த ஒரு விஷயத்தையுமே தனியா புகழ்ந்து பேசாம அறம் உண்மை இந்த மாதிரி பேசுறதுனாலதான் அது உலக பொதுமையா இருக்குது. இது எனக்கு சொல்லும் போது இன்னொரு விஷயம் நான் இங்க பதிவு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைத்ததுக்கு ஒரு முக்கியமான காரணம் யாரு அப்படின்னா திருவள்ளுவர். என்னப்பா திருவள்ளுவர் வாழ்ந்த காலம் எது, இந்தியாவுக்கு சுதந்திரம் அடைந்த காலம் எது, ரெண்டுக்குமே சம்பந்தமே கிடையாது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா சம்பந்தம் இருக்கு. அது என்னன்னா, டால்ஸ்டாய் காந்தியடிகளுக்கு ஒரு கடிதம் மாதிரி போட்டிருக்காங்க. நீங்க அதாவது என்னன்னா ஒரு நம்மள முன்னேற்றிருக்கிறதுக்கு மாதிரி ஒரு 6 வரிகள் எழுதி காந்தியடிகளுக்கு கொடுத்திருக்காங்க. காந்தியடிகள் அதை திருப்பி அவங்க குஜராத்தி மொழியில மொழிபெயர்த்து படிக்கும் போதுதான் தெரிய வருது. அது என்னன்னா திருக்குறள். திருக்குறள்ல இருக்கிற ஒரு 6 திருக்குறள் அவங்க டால்ஸ்டாய் காந்தியடிகளுக்கு எழுதி கொடுத்திருக்காங்க. அதுலயே காந்தியடிகளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு திருக்குறள் என்னன்னா, ஒரு திருக்குறள் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதோட அர்த்தம் என்னன்னா, நமக்கு மிச்சவங்களோட வலிய புரிஞ்சுக்கிறதுக்கு தான் நம்ம இருக்கிறோம் அப்படின்னு சொல்ற மாதிரிதான் அதோட அர்த்தம் இருக்குது. அதுக்கப்புறம் தான் காந்தியடிகள் நம்ம சுதந்திரம் போராட்டத்துல ஈடுபடணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. அப்ப இந்த மாதிரி காலமா 2000 வருடங்களுக்கு முன்னாடி இருந்து நம்ம சுதந்திரம் இப்ப வரைக்கும் இன்னும் 2000 ஆண்டுகள் நம்ம பின்னோக்கி போனாலும் திருக்குறள் இருக்கும். திருக்குறள் வாசிக்கிட்டு தான் இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு காலம் தாண்டி இடம் தாண்டி இந்த இடம்
இந்த ஒரு நாடு அப்படின்னும் இல்லாம இந்த ஒரு காலம் தான் அப்படின்னும் இல்லாம எப்பவுமே நிரந்தரமா பொதுவா இருக்கிற ஒண்ணுனா அது திருக்குறள் தான். அதே மாதிரிதான் அந்த திருக்குறளை வச்சு நிறைய அடுத்து வந்த திருவள்ளுவரை அடுத்து வந்த பல எழுத்தாளர்கள் அதை ஒரு முன்னுதாரணமா வச்சு அதுல இருந்து பல கருத்துக்கள் எடுத்து அதுல இருக்க சில விஷயங்கள் எடுத்து அதை ஒரு முன்னுதாரணமா வச்சு பல கதைகள் பல விஷயங்கள் எழுதியிருக்காங்க. நிறைய எழுத்தாளர்கள் தொடர்ந்து வந்தவங்க அந்த ஒரு கதையிலயோ அந்த ஒரு படைப்புல நம்ம பார்க்கும்போது அதுல லேசா திருக்குறளோட சாயல் இருக்கிற மாதிரி நமக்கு தோணும். அதே மாதிரிதான் எனக்கும் தோணுச்சு. எதுலன்னா கம்பராமாயணத்துல. கம்பராமாயணம் ஒரு சிறப்பான ஒரு நேர்த்தியான ஒரு கம்பீரமான ஒரு மூல நூல் அப்படின்னே சொல்லலாம். அது மொழிபெயர்க்கப்பட்ட நூலா இருந்தாலும் தமிழ்ல தான் அது மூல நூலோட ரொம்ப ஒரு சுவாரஸ்யமா இருக்கும். ராவணன் என்னதான் ஒரு அரக்கனா இருந்தாலும் அவனுக்குமே ஒரு மானுட பண்பு, ஒரு அன்பு, ஒரு கடமை, வீரம் இதெல்லாம் கொடுத்ததுதான் நம்ம தமிழ், அதாவது கம்பராமாயணம். மொத்தமா இந்த கம்பராமாயணத்துல 6 காண்டங்கள் இருக்கும். பாலகாண்டம், அயோத்திய காண்டம், ஆரண்ய காண்டம், கிஷ்கிந்தா காண்டம், யுத்த காண்டம், இந்த மாதிரி 6 காண்டங்கள் இருக்கு. அதுல சில இடங்கள்ல வாசிக்கும் போது அந்த கம்பராமாயண பாடல் வாசிக்கும் போதோ ஏன்னா அதோட அர்த்தத்தை படிக்கும் போதோ நம்மளுக்கு ஏதோ ஒரு திருக்குறள் அப்படியே நம்மளுக்கு யோசிக்க தோணும். இது அந்த திருக்குறள் மாதிரியே இருக்கே, அந்த அர்த்தம் மாதிரியே இருக்கே அப்படின்னு எனக்கு பல இடங்கள்ல தோணுச்சு. அந்த மாதிரி விஷயங்களை உங்க கூட பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு நான் வந்திருக்கேன். ஏன்னா இப்போ ராமாயணம் படிக்கும் போது அது நம்மளுக்கு நேரடியா ஒரு தொடர்பா இல்லைன்னா கூட அதுல இருக்க சில விஷயங்கள் நமக்கு ஒத்து போகுது. நிறைய ஒற்றுமைகள் திருக்குறளுக்கும் கம்பராமாயணங்களுக்கும் இருக்கு. திருக்குறள்ல அறம், பொருள், இன்பம் அப்படின்னு இருக்கிறது. ராமாயணத்துல அறநெறி, நல்லாட்சி, குடும்ப நெறி, நட்பு, இந்த மாதிரி மனித நேயம், இந்த மாதிரி அந்த ஒரு இதை கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு நான் சில எடுத்துக்காட்டுகள் சொல்லலாம் அப்படின்னு இருக்கு. சில உதாரணங்கள் உங்ககிட்ட சொல்றேன். முதல்ல என்னன்னா, நான் அந்த திருக்குறள் சொல்றேன். சிறை காக்கும் காப்பவன் செய்யும் மகளிர் நிறை காக்கும் காப்பே தலை அப்படின்னு வள்ளுவர் ஒரு குறள் சொல்றாங்க. அதாவது என்னன்னா, நம்ம பெண்களை சிறை காத்து அவங்கள நம்ம ஒரு சிறை காத்து அவங்களை உள்ள வச்சுதான் பாதுகாக்கிறோம் அப்படின்னு கிடையாது. பெண்கள் அவங்க பண்புனால அவங்களே அவங்களை காப்பாத்திப்பாங்க அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றாங்க. இத ஒருவேளை கம்பர் படிச்சிருப்பாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா கம்பராமாயணத்துல லக்ஷ்மணன் கோடு அப்படின்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. ராமர் கத்துற மாதிரி அங்க இருந்து சத்தம் வந்த உடனே லக்ஷ்மணன் போவாங்களே தவிர ஒரு கோடு போட்டுட்டு போக மாட்டாங்க. ஏன்னா ஒருவேளை கம்பர் சீதை தன்னோட பண்பாலே தன்னை காப்பாத்திப்பாளோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்ததுனால அந்த லக்ஷ்மணன் கோடு அப்படிங்கிற ஒரு விஷயமே கம்பராமாயணத்துல இருந்திருக்காது. இந்த ரெண்டுமே ஒத்து போற மாதிரிதான் எனக்கு தோணுது. அதே மாதிரி கும்பகர்ணன் எந்திக்கிறான். தூங்கி எந்திச்சு கேட்ட உடனே தூங்கி எஞ்ச உடனே இந்த மாதிரி எல்லா நடந்ததெல்லாம் சொல்றாங்க. சீதைய இங்க தூக்கிட்டு வந்தது, இப்ப ராமர் போர் எடுத்து வர்றது, போர் பண்றது, இந்த மாதிரி எல்லாமே சொல்றாங்க. அப்போ கும்பகர்ணன் என்ன சொல்றான்னா, நீ சீதையை விட்டுரு அப்படின்னு சொல்றான். ஏன்னா நீ உன் ஆசைய வளர்த்துக்க உன் துன்பம் தான் கூடிக்கிட்டே போகும். நீ அந்த ஆசையை குறைச்சிட்டீன்னா உன் துன்பமும் போயிரும். உன் ஆசைதான் உன்னோட துன்பம். தயவு செஞ்சு சீதையை விட்டுரு அப்படின்னு சொல்றாங்க. அவங்க எந்திரிச்சதுக்கு அப்புறமும் இன்னுமாடா நீங்க சீதையை விடல அப்படின்னு தான் முதல்ல கும்பகர்ணன் கேட்டிருப்போம். அதாவது நமக்கு துன்பம் வருது எதுனாலனா நம்ம ஆசைகள் வச்சிருக்கிறதுனாலதான். நம்ம ஆசைகள் கூட கூட நம்ம வாழ்க்கையில நமக்கு வர துன்பங்களும் கூடிக்கிட்டே போகும். நம்ம கொஞ்சம் அந்த ஆசைகளை நம்ம அப்படி குறைச்சுக்கிட்டே வந்தோம்னா நமக்கு வாழ்க்கையில வர நமக்கு துன்பமும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுக்கிட்டே வரும். இத திருவள்ளுவர் சொல்லியிருக்காங்க. ஒருவேளை இந்த திருக்குறளை கம்பர் படிச்சிருப்பாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது. அது என்ன திருக்குறள்னா, பற்றி விடா இடும்பைகள் பற்றினை பற்றி விடாதவர்க்கு. அதாவது என்னன்னா, ஆசைகளை விடாம அப்படியே சில பேர் புடிச்சுக்கிட்டே இருப்பாங்கல்ல, அவங்கள துன்பம் புடிச்சிட்டு துன்பமும் அவங்கள புடிச்சுக்கிட்டே இருக்குமா. அவங்க ஆசைகளை புடிச்சு வச்சுக்கிட்டே இருக்கும்போது துன்பமும் அவங்கள புடிச்சு வச்சுக்கிட்டே இருக்கும், அவங்கள விடாது அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றாங்க. நம்ம பார்த்தோம்னா 2 பேரோட கருத்துமே ஒரே மாதிரிதான் இருக்கு. கம்பரும் அதேதான் சொல்றாரு. ஆனா என்ன, கும்பகர்ணன் வாயால சொல்றாரு. திருவள்ளுவர் இங்க நேரடியாவே வெறும் 2 அடிகள்ல சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்ப அடுத்த ஒரு உதாரணம் என்னன்னா, ராமரும் லக்ஷ்மணனும் நடந்து போறாங்க. சீதையை தொலைச்சதுக்கு அப்புறம் சீதையை தேடி நடந்து போய்கிட்டு இருக்காங்க. அப்ப என்னன்னா, ஒரு மண் பாதையில 2 பேரும் நடந்து போறாங்க. நடந்து போய் அந்த மண் பாதையை கடந்து போயிட்டு திரும்பி பின்னாடி திரும்பி பார்த்தா அந்த மண் பாதை சகதியா மாறிடுச்சான்.
ஏன் அப்படி சகதியா மாறிச்சு அப்படின்னு கம்பர் வந்து அதுக்கு அடுத்து விளக்கம் தராங்க. என்ன விளக்கம் தராங்கன்னா, ராமர் சீதைய பிரிஞ்ச வருத்தத்துல அழுது 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 அந்த கண்ணீர் மண்ணோட சேர்ந்து அது சகதியா மாறிடுச்சாம். அந்த அளவுக்கு சீதைய பிரிந்து ராமர் வந்து வருந்துறாங்க அப்படின்னு மறைமுகமா, அதாவது வந்து ஒரு உவமையா வந்து இங்க சொல்லியிருக்காங்க கம்பர். இத படிக்கும் போது எனக்கு வந்து ஒரு திருக்குறள் தான் ஞாபகம் வருது. அது என்னன்னா, அன்பிற்கு உண்டோ அடைக்குந்தால் ஆழ்வலர் புன்கனில் பூசல் தரும் அப்படிங்கிற இந்த ஒரு திருக்குறள் தான். அன்பை நம்மளால அடைக்க முடியுமா? ஒரு தாளை வச்சு, ஒரு அடைக்கும் தாளை வச்சு அன்பை நம்மளால அடைக்க முடியாது. நம்ம துன்பமா இருந்தாலும், நமக்கு பிடிச்சவங்களுக்கு ஒரு துன்பமா இருந்தாலும், ஒரு வலியா இருந்தாலும் அது நம்மளையும் பாதிக்கும். நமக்கு பிடிச்சவங்க, நம்மளுக்கு அன்புக்குரியவங்களுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது, ஒரு துன்பம் வரும்போது நமக்கும் லேசா கண்ணோரமா ஒரு கண்ணீர், நமக்கும் ஒரு மனசுல ஒரு சின்ன பாரம் வருதுல, அதுதான் அன்பு. அதுதான் நம்ம அவங்க மேல வச்சிருக்க அன்பு. இததான் இந்த கம்பராமாயண பாடலும் நமக்கு சொல்லுது, இந்த திருக்குறளும் நமக்கு சொல்லுது. இதே மாதிரி இன்னொரு உதாரணம் இருக்கு. அனுமார் வந்து ராமர் கிட்ட சொல்றாங்க இந்த மாதிரி, அதுவும் எவ்வளவு ரொம்ப சாமர்த்தியமா சொல்றாங்க. ராமர் நாடை பிரிஞ்சு மனைவிய பிரிஞ்சு வருத்தத்தோட இருக்கிறாங்க. அப்போ அனுமார் வந்து என்ன சொல்றாங்கன்னா, சுக்ரீவனும் உங்களை மாதிரிதான், அவன் நாடையும் மனைவியையும் வாலி புடுங்கிக்கிட்டான் அப்படின்னு சொல்றான். இங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா, நாடு சுக்ரீவனோடதே கிடையாது, நாடு வாலியோடது. வாலி போருக்கு போன நேரத்துல நாட்டை பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சுக்ரீவன் கிட்ட ஒப்படைச்சிட்டு, தற்காலிகமா ஒப்படைச்சிட்டு போருக்கு போயிருப்பான். ஆனா என்ன பண்ணிருப்பான், சுக்ரீவன் திருப்பி தரமாட்டேன் அப்படின்னு சொல்றதுனால வெளியே போ அப்படின்னு சொல்லியிருப்பான். அப்போ இதுல வந்து சுக்ரீவனோட நாடே கிடையாது, ஆனா அனுமார் நாட்டையும் மனைவியையும் புடுங்கிக்கிட்டான் அப்படின்னு சொல்லும் போது, ராமர் உன் எதிரி ஏன் எதிரி, ஓ நண்பன் ஏன் நண்பன், உனக்கு நான் உதவி செய்யறேன் அப்படின்னு வந்து உடனே ஒரு வார்த்தை சொல்லிடுவாங்க. அப்போ இதுல இருந்து நம்ம படிக்கும் போது நம்ம என்ன திருக்குறள் வந்து நமக்கு ஞாபகம் வரும்னா, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. யாராவது ஒருத்தங்க ஏதோ ஒரு விஷயம் சொன்ன உடனே அது உடனே நம்ப கூடாது. அதை நம்ம முதல்ல ஆராய்ந்து பார்க்கணும். இது உண்மையிலே இப்படிதான் இருக்குமா, இல்ல இதுக்கு பின்னாடி வேற ஏதாவது ஒண்ணு இருக்குமா அப்படிங்கறத நம்ம ஆராய்ந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம அந்த செயல்ல இறங்கணும். இந்த மாதிரி பல விஷயங்கள் கம்பராமாயணத்துல இருந்து திருக்குறள்ல தான் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, ரெண்டுமே ஒத்து போகுது. அத வந்து உங்ககிட்ட சொல்றேன். அடுத்ததா என்னன்னா, பரதன் காடுக்கு வரான். எதுக்காக? ராமரையும் சீதையும் பாக்குறதுக்காக. காட்டுக்கு வரும்போது முதல்ல வந்து அவன் ராமரையோ சீதையோ பார்க்கல. முதல்ல அவன் யார பாக்குறான்னா, குகனை. குகன் கிட்ட வந்து என்னோட அண்ணன் மனைவி, என்னோட அண்ணன் மதினி எல்லாரும் எப்படி இருக்காங்க, லக்ஷ்மணன் எப்படி இருக்கா, அந்த மாதிரி பல கேள்விகள் வந்து கேட்கிறோம். அப்ப வந்து குகன் என்ன சொல்றான்னா, ராமர் அவ்வளவு வர்ணிச்சு சொல்றாங்க. ராமர் எப்படி இருப்பாங்க தெரியுமா, ராமர் அப்படி, ராமர் இப்படி, ராமர் அவ்வளோ அழகு அப்படின்னு அவ்வளோ பெரிய பாடல், ரொம்ப பெருசா நீளமா ரொம்ப பெருசா ராமர் அப்படி வர்ணிச்சு சொல்றாங்க. சொல்லிட்டு அப்படிப்பட்ட ராமர் இங்க படுத்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. இத சொல்லி முடிச்ச உடனே அவளும் இங்கே உறங்கினாள் அப்படின்னு சீதைய ஒரே ஒரு வார்த்தையில முடிச்சுட்டாங்க. ராமரை பத்தி அவ்வளோ வர்ணிச்சுட்டு அவளும் இங்கே உறங்கினாள் அப்படின்னு ஒரு வார்த்தையில சீதையை பத்தி சொல்லி முடிச்சுட்டாங்க. அப்போ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, பிறன்மனை நோக்காமை, அடுத்தவங்க வீட்டு பெண்களை நம்ம தப்பா பார்க்க கூடாது அப்படிங்கிறத கம்பர் வந்து சொல்லியிருக்காங்க. இது திருவள்ளுவர் இதை எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, பிறன்மனை நோக்காத பேராண்மை சான்றோருக்கு அறநான்றோ ஆற்ற ஒழுக்கு அப்படின்னு ஒரு திருக்குறள் மூலமா சொல்றாங்க. அதாவது என்னன்னா, பிறன்மனை நோக்காத ஒரு பேராண்மை இருக்குல்ல, அதுதான் இந்த உலகத்திலேயே பெரிய சான்றாண்மைக்கு பெரிய சான்றாண்மை. அதாவது பிறன்மனை நோக்காம இருக்கிற சான்றோர்கள் தான் எல்லாரையும் விட பெரிய சான்றோர்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ரெண்டுமே ஒத்து போற மாதிரிதான் இருக்கு. இதே மாதிரி இன்னொன்னு என்னன்னா, முதல்ல கம்பர் வந்து நாட்டை பத்தி, அயோத்திய நாட்டை பத்தி அவங்க வந்து விவரிக்கும் போது என்னெல்லாம் சொல்றாங்கன்னா, ஒரு நாடம், அந்த நாட்டுல தானம் தர்மம் யாருமே போட மாட்டாங்களாம், தானம் தர்மமே போட மாட்டாங்களாம்.
அங்க யாராவது பலசாலிகள்லாம் இருந்தா கொண்டாடவே மாட்டாங்களாம். நிறைய கல்வி அறிவு உடையவங்க யாராவது இருந்தா அவங்களே கொண்டாடவே மாட்டாங்களாம். அப்போ இப்படிப்பட்ட என்ன ஒரு வித்தியாசமான நாடா இருக்கு அப்படின்னு தோணுதுல. தானம் தர்மம் போட மாட்டாங்களாம், பலசாலியா இருந்தாலும் கொண்டாட மாட்டாங்கன்னா. சரி, பலசாலி வேண்டாம், மதிநுட்பம் இருக்கிறவங்க, நிறைய கல்வி அறிவு இருக்கிறவங்க, அவங்களையாவது கொண்டாடுறாங்களா அப்படின்னு பார்த்தா அப்படி இருக்கிறவங்களே அவங்க கொண்டாட மாட்டாங்களாம். அப்போ இது ஏன் இப்படி அப்படின்னு நம்ம பார்க்கும்போது கம்பர் அடுத்து திருப்பி விளக்கம் தராரு, ஏன் இந்த நாடு இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அங்க எல்லாருமே சமமா இருப்பாங்களாம். அதாவது தானம் தர்மம் வாங்கவே ஆள் இல்லையா, எல்லாரும் கொடுக்கதான் அவ்வளவு ஆர்வமா இருக்காங்களா, வாங்குறதுல யாருமே இல்லையா. அப்படி எல்லாருமே சமமா செழிப்பா இருக்கிற ஒரு நாடா. அப்புறம் பலசாலிகள்னா ஒருத்தவங்க 2 பேர் பலசாலிகள் இருந்தா அவங்களை கொண்டாடலாம்ல. அந்த நாட்டுல இருக்க எல்லாருமே பலசாலிகள் தானா, எல்லாருமே வீரர்கள் தானா, அப்ப எப்படி எல்லாரையும் கொண்டாட முடியும்? அப்புறம் கல்வியாளர்கள் அப்படின்னு சொல்லும் போது எல்லாருமே கல்வியாளர்கள் தான், எல்லாருக்குமே மதிநுட்பம் உண்டா, எல்லாருமே கல்வி அறிவு பெற்று எல்லாருமே இருக்காங்களாம். அப்ப யோசிச்சு பாருங்களேன், எல்லாருமே பலசாலியாவும் வீரமாவும் மதிநுட்பத்தோடையும் கல்வி அறிவுடையும் செல்வ செழிப்போடையும் இருக்காங்க. அப்படின்னா எல்லாருமே சமமாதான் இருக்காங்க, ஏற்ற தாழ்வு எதுவுமே கிடையாது. எந்த வகையிலையும் கல்வி அறிவுலையும் சரி, பணத்தாலையும் சரி, பொருளாதாரமா இருந்தாலும் சரி, வீரம் பலம் இந்த மாதிரி எதுலயுமே யாருமே பெருசு குறைவு ஏற்றம் தாழ்வு எதுவுமே கிடையாது, எல்லாருமே சமமா இருக்காங்க இந்த நாட்டுல அப்படின்னு கம்பர் சொல்றாங்க. இத படிக்கும்போது ஒரு திருக்குறள் தான் ஞாபகம் வருது. அது என்னன்னா, உருப்பசியும் ஓவா பிணியும் செருப்பகையும் சேராது எழுவது நாடு. அதாவது கம்பர் அதுல இன்னொன்னு சொல்லியிருப்பாங்க, அங்க பசி பிணி பகை எதுவுமே கிடையாது. பசி யாருக்கும் இருக்காதான், பிணி எதுவுமே இருக்காதான், முக்கியமா பகைய அந்த நாட்டுக்கு கிடையாதான். இந்த மாதிரி கம்பர் சொல்றாங்க. இதையேதான் இந்த திருக்குறள் மூலமா உருப்பசியும் ஓவா பிணியும் செருப்பகையும் சேராது எழுவது நாடு அப்படிங்கிற அந்த ஒரு திருக்குறள் மூலமா திருவள்ளுவரை சொல்றாங்க. பசி நோய் பகை இந்த 3 சேராம இருந்தாலே அது ஒரு சிறப்பான நாடு அப்படின்னு சொல்றாங்க. பசி பிணி பகை இந்த 3 இல்லாம இருந்தாலே அது ஒரு சிறப்பான ஒரு நல்ல நாடு அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றதான் கம்பரும் அயோத்திய நாட சொல்றாங்க. ரொம்ப எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம, பசி பிணி எதுவுமே இல்லாம ஒரு சிறப்பான நாடு, எல்லாருக்குமே எடுத்துக்காட்டா இருக்கிற ஒரு நாடு அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் என்னன்னா, அடுத்த நிகழ்வு என்னன்னா, சீதை பொன்மான் வேணும் அப்படின்னு ராமர் கிட்ட கேட்பாங்க. அது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். உடனே ராமரும் சீதை கேட்ட உடனே அப்ப நம்ம பொன்மானை தூக்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வேட்டையாட போகும்போது லக்ஷ்மணன் தடுத்து நிறுத்துவாங்க. தடுத்து நிறுத்தி, வேண்டாம் போகாதீங்க, ஏன்னா நம்ம ஏற்கனவே மாரீசன் அப்படிங்கிற ஒரு அரக்கனை நம்ம கொல்லாம விட்டுட்டோம், அவன் கூட இந்த மாதிரி ஒரு மானா மாதிரி ஒரு மாய மானா மாதிரி நம்மளை ஏமாத்த பார்க்கலாம், இது பின்னாடி ஏதோ சூழ்ச்சி இருக்குமோ எனக்கு தோணுது, அதனால நீங்க போகாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ராமர் அதை கேட்காம அதையும் மீறி திருப்பி அந்த பொன்மானை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. அதுக்கப்புறம் நடந்த எல்லா கதைகளுமே நமக்கு தெரியும். இப்போ இந்த நிகழ்வுக்கு சம்பந்தப்பட்ட இந்த நிகழ்வுக்கு ஒற்றுமையா இருக்கிற ஒரு திருக்குறள் என்னன்னா, வினைப்பகை என்றிரண்டின் எச்சம் நினையுங்கால் தீயச்சம் போழதெரும் அப்படிங்கிற ஒரு திருக்குறள். வினைப்பகை என்றிரண்டும் எச்சம் நினையுங்கால் தீயச்சம் போழதெரும். அதாவது செயலா இருக்கட்டும் இல்லைன்னா பகையா இருக்கட்டும், செயலா இருந்தாலும் பரவாயில்ல பகையா இருந்தாலும் பரவாயில்ல, இந்த 2ஐயும் நம்ம என்னைக்குமே மிச்சம் வைக்க கூடாது. உடனே கையோட அந்த வேலையை முடிச்சிடணும். ஒரு வேலை பார்த்தாலும் அதை இன்னைக்கு பாதி பார்த்துட்டு நம்ம நாளைக்கு பாதி பார்க்கலாம் அப்படின்னு விட்டுட்டு போக கூடாது. அப்பவே அந்த வேலையை முடிச்சு கையோட அந்த வேலையை முடிச்சு வச்சிடணும். அதே மாதிரிதான் பகையும். பகைன்னு வந்துட்டா உடனே நம்ம அன்னைக்கே முழுசா முடிச்சிடணும். அதை நம்ம முடிக்காம விட்டுட்டோம்னா திருப்பி அது பெருசா நம்மளையே அழிக்கும் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றாங்க. இதையேதான் கம்பரும் சொல்றாங்க. அப்ப செயலா இருந்தாலும் பரவாயில்ல பகையா இருந்தாலும் பரவாயில்ல, அதை நம்ம அன்னைக்கு முழுசா சரி பண்ணிடணும். முழுசா சரி பண்ணலாம் விட்டோம்னா அது சின்ன ஒரு தீக்குச்சியில இருக்கிற ஒரு சின்ன தீயா இருந்து பெரிய காட்டையே எரிக்கிற அளவுக்கு வல்லமை உண்டு ஒரு பகைக்கு. அதனால அதை உடனே நம்ம அன்னைக்கே அதை நம்ம சரி பண்ணிடணும் அப்படிங்கறது நமக்கு தெரிய வருது.
அப்புறம் என்னன்னா கும்பகர்ணன், திருப்பி நம்ம கும்பகர்ணன் கிட்டே வரும். கும்பகர்ணன் வந்து அந்த போர் செய்ய வரும்போது விபீஷணன் போய் கும்பகர்ணனை பாக்குறான். நீ வந்து நம்ம பக்கம் வந்துரு, நம்ம பக்கம் வந்துட்டீன்னா வந்து ராமர் உனக்கு நாட தந்துருவாரு, நீ நம்ம பக்கம் வந்துரு அப்படின்னு சொன்ன உடனே கும்பகர்ணன் வந்து பயங்கரமா திட்டி விட்டுருப்பாங்க. நீ வேணா அண்ணனை விட்டுட்டு போயிருக்கலாம், ஆனா நான் என் அண்ணனை விட்டுட்டு வரமாட்டேன். என் அண்ணனுக்கு இப்ப என் மேல பாசம் கிடையாது, அது எனக்கு நல்லா தெரியும். அவனுக்கு இருக்கிற ஒரே எண்ணம் இந்த போர்ல ஜெயிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் தான், அதுவும் எனக்கு தெரியும். அதுக்காக தான் அவன் இங்க அனுப்பியிருக்கான். ஆனாலும் அவனுக்கு வேணா என் மேல பாசம் இல்லாம இருக்கலாம், ஆனா எனக்கு அப்படி கிடையாது. எனக்கு என் அண்ணன் வேணும், என் அண்ணனுக்காக நான் வந்து நிப்பேன் அப்படின்னு நான் காட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க போர் செய்யணும் அப்படின்னு வருவாங்க. அவனுக்கு என் மேல பாசம் இல்லாம இருந்தாலும் எனக்கு அப்படி இருக்க முடியாது. என் அண்ணன் அனாதையா இங்க இருக்கிறத என்னால பார்க்க முடியாது. நான் சாகதான் போறேன், அது தெரிஞ்சே நான் போறேன், நான் செத்தாலும் என் அண்ணனுக்காக சாவேன் அப்படின்னு கும்பகர்ணன் விபீஷணன் கிட்ட சொல்லிட்டு அந்த போர் செய்ய போவாங்க. அப்போ இதுக்கு வந்து ஒரு சரியான ஒரு திருக்குறள் என்னன்னா, அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறருக்கு. அதாவது அன்பு இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லாமே எனக்கு தான் வேணும், இதுவும் எனக்கு தான் வேணும், அதுவும் எனக்கு தான் வேணும், எல்லாமே எனக்கு வேணும் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த அன்பு இருக்கிறவங்க என்ன தெரியுமா பண்ணுவாங்க, என் எலும்பு கூட உனக்குதான், என் உயிரே உனக்குதான், எல்லாமே உனக்குதான் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் அன்பு இல்லாதவங்களுக்கும் அன்பு இருக்கிறவங்களுக்கும் இல்லாத இந்த வித்தியாசம் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றாங்க. இத அழகா வந்து இந்த நிகழ்வுல கம்பரும் காட்டியிருப்பாங்க. ராவணனுக்கும் கும்பகர்ணனுக்கும் இருக்கிற வித்தியாசம், அன்பு இல்லாதவனுக்கும் அன்பு இருக்கிறவனுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படிங்கிறது இந்த ஒரு நிகழ்வு மூலமாவும் அதுக்கு ஒற்றுமையா இருக்கிற இந்த திருக்குறள் மூலமாவும் நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். அப்புறம் என்னன்னா, ராமர் வந்து இன்னொரு நிகழ்வுல சுக்ரீவனுக்கு பட்டாபிஷேகம் செய்யறாங்க. பட்டாபிஷேகம் செஞ்சுட்டு நிறைய அறிவுரைகள் தராங்க. அதுல சில அறிவுரைகள் என்னன்னா, நீ வீரத்தோட இரு, மானத்தோட இரு, அறத்தோட இரு, முக்கியமா கீழே இருக்க ஊழியர்களை மதிக்க கத்துக்கோ, அப்புறம் என்னைக்குமே பகை வச்சுக்காத, பகையை நீக்கிடு, பகையே வேண்டாம், அந்த மாதிரி சொல்றாங்க. வீரம், மானம், அறம், உனக்கு கீழே இருக்கிறவங்கள மதிக்கணும், பகை இருக்கக்கூடாது, இந்த மாதிரி நிறைய அறிவுரைகள் சொல்றாங்க ராமர். இந்த மாதிரி இந்த அறிவுரைகள்லாம் ராமர் சொல்லும் போது இதுக்கு ஒத்து போற மாதிரி எனக்கு ஒரு திருக்குறள் தோணுது. அது என்ன திருக்குறள்னா, அறநிழுக்கா தல்லவை நீக்கி மரநிழுக்கா மானமுடையது அரசு. அறநிழுக்கா தல்லவை நீக்கி மரநிழுக்கா மானமுடையது அரசு. அதாவது இந்த மாதிரி அறத்தோடையும் அந்த அறப்பாதையை விட்டு விலகாமையும் எந்த ஒரு அறமற்ற கொடுமையும் தன்னோட நாட்டுக்குள்ள நடக்காம பாத்துக்கிட்டு வீரத்தோடையும் மானத்தை தன்னோட உயிரை விடையும் மெக்கிறது தான் ஒரு அதுதான் ஒரு அரசு அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றாங்க. என்னலான்னா, அறத்தோடையும் என்ன ஆனாலும் அந்த அறப்பாதையை விட்டு விலகாமவோ அறமற்ற கொடுமை தன் நாடுல நடக்காமையும் வீரத்தோடையும் மானத்தை தன்னோட உயிரை விட மேலா பாக்குறவன் தான் ஒரு அரசன், அதுதான் ஒரு சிறப்பான அரசு அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றாங்க. நம்ம பார்த்தோம்னா இதே அறிவுரைதான் ராமரும் சுக்ரீவன்ட்ட சொல்லியிருப்பாங்க. வீரத்தோட இரு, மானத்தோட இரு, அறத்தோட இரு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுமே நமக்கு ஒத்து போகிற மாதிரிதான் இருக்கு. இப்போ பட்டாபிஷேகத்துல சொன்ன மாதிரி ராமர் முன்னாடி சுக்ரீவனுக்கு சும்மாவே சில அறிவுரைகள் வந்து சொல்லியிருப்பாங்க. அது என்னன்னா, நீ யாருக்குமே தீங்கு செய்யாத, என்ன ஆனாலும் பரவாயில்ல, அவங்க உன்னை விட கடைநிலை ஊழியர்களா இருந்தாலும், அவங்க உன்னை விட கீழே இருந்தாலும், உன்னை விட எளியவங்களா இருந்தாலும் பரவாயில்ல, நீ அவங்களுக்கு தீங்கு செய்யாத, அது உனக்கே திருப்பி வரும், திருப்பி பல காலங்கள் கழிச்சு இன்னும் பெருசா மாதிரி அது உன்னை வந்து சேரும் அப்படின்னு ராமர் சொல்றாங்க. இன்னும் என்ன சொல்றாங்கன்னா, நான் சின்ன வயசுல தெரியாம விளையாட்டுத்தனமா ஒரு கூனி மேல சின்னதா ஒரு மண்ணுருண்டை தூக்கி போட்டுட்டேன். அப்போ எனக்கு வந்து விளையாட்டு தனத்துல தூக்கி போட்டுட்டேன். ஆனா இத்தனை வருடங்கள் கழிச்சு அந்த கூனியாலதான் நான் என் நாடை இழந்து என் மனைவியை இழந்து இங்க நிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம எளியவங்களா இருந்தாலும் அவங்களுக்கு துன்பம் பண்ணக்கூடாது,
நம்ம பண்ணோம்னா இப்ப நமக்கு வந்து ஒண்ணுமே இல்லாத மாதிரி இருக்கும். ஆனா அவங்களுக்கு நேரம் வரும்போது அது நம்மளுக்கு ஒரு பெரிய சுமையா வந்து நம்ம முன்னாடி வந்து நிற்கும். இந்த மாதிரி ஒரு அர்த்தத்தோட கம்பர் வந்து ஒரு பாடல்ல சொல்றாங்க. இத படிக்கும் போது இதுக்கு வந்து ஒட்டு போகிற மாதிரி எனக்கு ஒரு திருக்குறள் தோணுது. அது என்னன்னா, பிறர்க்கின்னா முற்பகல் செய்யின் தமக்கின்னா பிற்பகல் தாமே வரும். பிறர்க்கின்னா முற்பகல் செய்யின் தமக்கின்னா பிற்பகல் தாமே வரும். நம்ம முன்னாடி யாரோ ஒருத்தங்களுக்கு ஏதோ ஒரு தீமை செய்தோம்னா அது எங்கேயும் போகாது, திருப்பி நம்மளையே வந்து சேரும். ஒரு வட்டம் மாதிரி நம்ம என்ன பண்றோமோ அதுவே நம்மளுக்கு வந்து சேரும். அதனால நம்ம முடிஞ்ச அளவுக்கு நல்லதையே பண்ணணும். யாரா இருந்தாலும் பரவாயில்ல, நம்மளோட வலிமையானவங்களா இருந்தாலும் பரவாயில்ல, எளிமையானவங்களா இருந்தாலும் பரவாயில்ல, நமக்கு நிகரானவங்களாவும் இருந்தா பரவாயில்ல, நம்ம அறிஞ்சு யாருக்கும் என்ன தீங்கும் செய்யாம இருக்கணும். ஒருவேளை அதையும் மீறி நம்ம செஞ்சோம்னா பிற்காலத்துல நமக்கு அதுதான் ஒரு பெரிய சுமையாவே வந்து நிற்கும், ஒரு பெரிய பாரம் தரும், ஒரு பெரிய பிரச்சனைக்குள்ள நம்மள தள்ளி விட்டுரும் அப்படின்னு இந்த ரெண்டுமே கம்பராமாயணமும் திருக்குறளும் நமக்கு சொல்லுது. அப்புறம் என்னன்னா, அனுமான் வந்து ராமரை எப்படி நினைக்கிறாங்கன்னா தன்னோட உயிரை விட மேலா, ராமருக்காக என்ன வேணாலும் பண்ணலாம், ராமருக்காக என்னோட உயிரை கொடுத்தா கூட அதை நான் வந்து ஒரு பெரிய விஷயமா நான் வந்து கவலைப்பட மாட்டேன், ராமர் என்ன சொன்னாலும் நான் செய்வேன் அப்படின்னு ராமர் மேல அவ்வளவு ஒரு பயபக்தியோட அனுமார் இருக்காங்க. அது ஒரு பயபக்தி அப்படின்னு நம்ம சொல்றதை விட அது ஒரு நட்பு அப்படின்னு சொல்லலாம். ராமருக்கும் அனுமாருக்கும் உள்ள அந்த ஒரு நட்பு எவ்வளவு புனிதமானது அப்படின்னா நம்ம கம்பராமாயணம் படிச்சு பார்த்தாலே நமக்கு புரியும். அவ்வளவு ஒரு புனிதமான நட்பு, நட்புக்கு எடுத்துக்காட்டா இருக்கிற மாதிரி அவங்க ரெண்டு பேரோட நட்புமே இருக்கும். அதுக்கு ஒரு சரியான ஒரு திருக்குறள்னா, நட்பை வச்சு பல திருக்குறள்கள் வந்து இருக்குது. திருவள்ளுவர் எழுதியிருக்காங்க. அதுல இருக்க எல்லா குறள்களுமே பொருந்துற மாதிரிதான் இவங்க ரெண்டு பேரோட நட்புமே இருக்கும். அவ்வளோ அருமையா எந்த ஒரு பிரிவினையும் இல்லாம, ராமரும் ஒரு குரங்கினம் தானே, ஒரு வானர இனம் தானே அப்படின்னு கூட பார்க்காம எந்த ஒரு பிரிவினையுமே இல்லாம ரெண்டு பேரும் நண்பர்களா இருப்பாங்க. இதுக்கு வந்து என்ன குறள் எடுக்கலாம் அப்படின்னு நான் வந்து ரொம்ப யோசிச்சேன். அதுல இருக்க எல்லா குறள்களையுமே பார்த்தேன். ஆனா என்ன குறள் எடுக்கிறது அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா நான் எந்த குறளை இது கூட பொருத்தி வச்சு பார்த்தாலும் இது பொருந்துற மாதிரியே இருக்கு. அதனால நட்பு அதிகாரத்துல இருக்கிற எல்லா குறளுமே பொருந்துற மாதிரிதான் இந்த ஒரு நிகழ்வு சொல்லலாம். இல்லைன்னா இந்த ஒரு நட்பு இருக்கு அப்படின்னு நான் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்புறம் என்னன்னா, சீதை இருக்காங்க எங்க ராவணனோட இடத்துல இருக்கும்போது பயங்கர அச்சுறுத்தல் சீதைக்கு. ஆனா சீதை அதை எதுவுமே பொருட்படுத்த, அவங்க பாட்டுக்கு இருக்காங்க. நீ என்ன வேணாலும் சொல்லு, நான் இப்படிதான் இருப்பேன், நான் பயப்பட மாட்டேன், எப்படியோ ராமர் என்ன வந்து காப்பாத்துவாரு, நீங்க என்ன சொன்னாலும் அதை நான் நம்ப முடியாது அப்படின்னு ஒரு தைரியமா ஒரு வீரமா சீதை அங்க வந்து காத்துக்கிட்டு இருக்காங்க. எவ்வளவு அச்சுறுத்தல், எவ்வளவு குடைச்சல் கொடுத்தாலும் நான் நகர மாட்டேன், நான் இப்படிதான் இருப்பேன், எனக்கு தெரியும் ராமர் என்னை வந்து காப்பாத்துவாரு அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு வந்து நான் முன்னாடி சொன்னேன், நான் ஏற்கனவே சொன்ன ஒரு 2 குறள்களுமே இதுக்கு பொருந்தது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த நிகழ்வை வாசிச்சு பார்க்கும் போது எனக்கு அந்த 2 குறள்களும் தான் ஞாபகம் வந்துச்சு. முதல்ல என்னன்னா, நான் முதல்ல சொன்ன திருக்குறள், சிறை காக்கும் காப்பவன் செய்யும், நான் முதல்ல சொன்ன அந்த திருக்குறள், பெண்களை வந்து நம்ம சிறை காத்துதான் அவங்களை வந்து நம்ம பாதுகாக்கணும் அப்படின்னு கிடையாது. சிறை காக்கும் காப்பவன் செய்யும் மகளிர் நிறை காக்கும் காப்பே தலை அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் இன்னொரு திருக்குறள் நான் முன்னாடி சொன்னது, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. ராவணன் என்ன சொன்னாலும் சீதை அதை நம்புற மாதிரி இல்லை, எனக்கு தெரியும் உண்மை எதுன்னு, நான் அது வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ற மாதிரி. அப்ப இந்த 2 குறளுமே பொருந்துற மாதிரி, இதுக்கு வந்து ஒரே ஒத்து போற மாதிரி எனக்கு தோணுது. அப்புறம் என்னன்னா, ராமர் வந்து உட்கார்ந்து யோசிச்சு பாக்குறாங்க, அனுமான் எனக்கு எவ்வளவு உதவி செஞ்சிருக்காங்க, அதுக்கு நான் வந்து திருப்பி என்ன ஈடா செய்ய முடியும், எவ்வளவு உதவி எவ்வளவு எனக்காக பண்ணிருக்காங்க அப்படின்னு ராமர் வந்து அனுமாரோட உதவி அவ்வளவு புகழ்ந்து பேசுறாங்க. நான் திருப்பி அனுமாருக்கு என்ன செய்ய முடியும், அதுக்கு ஏதாவது ஈடு உண்டா அப்படின்லாம் வந்து அப்படி புகழ்ந்து வந்து பேசுறாங்க. இதுக்கு ஒரு சரியான இல்லைன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒத்து போற ஒரு திருக்குறள் என்னன்னா,
நன்றி மறப்பது நன்றன்று, நன்றன்றது அன்றே மறப்பது நன்று. நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. இதுக்கு இன்னொரு நிகழ்வும் எனக்கு ஒத்து போற மாதிரி தோணும். அந்த நிகழ்வை விட நான் அப்படி நினைக்கிறேன். ஏன்னா கம்பருக்கு உதவி பண்ணியது சடையப்ப வள்ளல் அப்படிங்கிறவங்க. ராமருக்கு இப்போ சடையப்ப வள்ளல் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ராமருக்கு பட்டாபிஷேகம் நடக்கிற நேரத்துல தசரத மன்னர் இல்ல. அப்போ ராமருக்கு யாரு முடிசூட்டணும்? தசரத மன்னருக்கு நிகரான ஒருத்தங்க தான முடிசூட்ட முடியும். அப்ப அப்படிப்பட்ட ஒரு இடம், அந்த பிரிவிலேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா, அப்படிப்பட்ட அந்த ஒரு மிக சிறந்த இடம், தசரத மன்னருக்கு நிகரான ஒரு இடம். அதை விட ராமராகிய கடவுளுக்கே முடிசூட்டுகிற ஒரு இடம் யாருக்கு கொடுத்தாங்கன்னா சடையப்ப வள்ளலுடைய முன்னோர்கள் ராமருக்கு முடிசூட்டுறாங்களாம். அப்போ அந்த நன்றி மறைக்காத அந்த ஒரு தன்மை கம்பர் எப்படி கொண்டு வராங்கன்னு பாருங்க. தனக்கு உதவி செய்த சடையப்ப வள்ளலுடைய முன்னோர்கள் கடவுளாகிய ராமருக்கு முடிசூட்டி விடுறாங்களாம். இதுக்கும் நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று அப்படிங்கிற அந்த திருக்குறள் பொருத்துற மாதிரியே எனக்கு தோணுது. அப்புறம் என்னன்னா, தாடகி அப்படிங்கிற அந்த அரக்கிய ராமர் முதல்ல கொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அவங்க பெண் அப்படிங்கிற ஒரு காரணம் காட்டி, அப்போ விஸ்வாமித்திரர் நான் சொல்றேன் நீ போய் கொல்லு அப்படின்னு சொல்றாங்க. அந்த நான் சொல்றேன் அப்படின்னு விஸ்வாமித்திரர் சொன்னதுனால திருப்பி ராமர் போய் அந்த தாடகையை வதம் செய்யறாங்க. இப்ப யோசிச்சு பாருங்களேன், பெரியவங்க சொல்றதுதான் நமக்கு வேத வாக்கு. பெரியவங்க என்ன சொன்னாலும் அதை அப்படியே கேட்கிறவங்க ராமர். அது அப்படியே கேட்டு எனக்கு அப்படி தோணலனாலும் விஸ்வாமித்திரர் என்னை விட வயதிலையும் அனுபவத்திலையும் அறிவிலையும் உயர்ந்தவங்க. அவங்க சொல்றாங்க நான் செய்யணும், எனக்கு அப்படி செய்யணும் பரலனாலும் பரவாயில்ல நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி ராமர் போய் தாடகைய வதம் செய்யறாங்க. இதுக்கு எனக்கு ஒரு திருக்குறள் ஞாபகம் வருது. அறனறிந்த மூத்த அறிவுடையார் மேன்மை, திறனறிந்த தேர்ந்த குழல். அதாவது நம்மளை விட வயதுல மூத்தவங்க என்ன சொன்னாலும் அதை நம்ம பின்பற்றணும் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றாங்க. இதேதான் ராமர் ஒரு எடுத்துக்காட்டா வச்சு இங்க நமக்கு கம்பரும் சொல்லியிருக்காங்க. அப்புறம் என்னன்னா, கம்பர் தசரத மன்னருடைய அந்த ஒரு அரசவைய முதல்ல சொல்றாங்க. சொல்லும் போது என்ன சொல்றாங்கன்னா, அங்க இருக்க அமைச்சர்களை பத்தி என்ன சொல்றாங்கன்னா, அவங்க கிட்ட கருவியும் இருக்குதான், எந்த காலத்துக்குள்ள முடிக்கணும் அப்படிங்கிறது தெரியுதான், அந்த செயல் எப்படி செய்யணும் அப்படிங்கறதும் தெரியுதான், அந்த செயலை செய்யற அந்த திறமையும் அவங்க அமைச்சர்கள் கிட்ட இருக்குதான். இப்படிப்பட்ட நல்ல அமைச்சர்களை தன்னை சுத்தி வச்சிருக்கிறவங்க தான் தசரத மன்னர் அப்படின்னு கம்பர் சொல்றாங்க. இந்த திருக்குறளை படிச்ச உடனேயே, இந்த கம்பராமாயண நிகழ்வை படிச்ச உடனேயே எனக்கு ஒரு திருக்குறள் தான் ஞாபகம் வந்துச்சு. அது என்னன்னா, கருவியும் காலமும் செய்கையும் செய்யும் கருவினையும் மாண்டது அமைச்சு. கருவியும் காலமும் செய்கையும் செய்யும் அறிவினையும் மாண்டது அமைச்சு. அதாவது கருவியும் காலமும் செய்கையும் இது எல்லாமே சேர்ந்ததுதான் அமைச்சு. அதாவது அந்த அமைச்சருக்குள்ள குணம் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றாங்க. இந்த ரெண்டுமே ஒத்து போகிற மாதிரிதான் எனக்கு தோணுது. இந்த மாதிரி பல விஷயங்கள், நிறைய விஷயங்கள் கம்பர்னு மட்டும் கிடையாது, நிறைய இப்ப வரைக்கும் வர நிறைய கதைகளையும் நிறைய படைப்புகளையும் நம்ம பார்த்தோம்னா ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒண்ணு டக்குன்னு நமக்கு திருக்குறள் ஞாபகம் வரும். அந்த திருக்குறளோட சாயல் 2000 வருடங்கள் கழிச்சு இப்பவும் அந்த படைப்புகளை நம்மளுக்கு அப்படி மின்னிக்கிட்டே இருக்குது. அந்த அளவுக்கு எல்லாருமே அதை எடுத்துட்டு வந்திருக்காங்க. அப்படி கம்பர் நிறைய இடங்கள்ல சுட்டி காட்டியிருக்காங்க. அதுல சில விஷயங்கள் என்னால முடிஞ்ச விஷயங்களை அவங்க கிட்ட நான் பகிர்ந்துகிட்டேன். இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல வள்ளுவர் சொன்னதை ஒரு எடுத்துக்காட்டா வச்சு இந்த மேன்மை, அறிவு, இந்த மாதிரி பல விஷயங்கள்ல கம்பர் வள்ளுவர் சொன்ன மாதிரியே ஒரு எடுத்துக்காட்டோட ராமர் வாயினால, சுக்கிரீவன் வாயினால, தசரதன் வாயினால, இந்த மாதிரி பல பேர் மூலமா அத நமக்கு ஒரு எடுத்துக்காட்டா நம்ம எளிமையா நம்ம மனசுக்குள்ள புரிய வைக்கிற மாதிரி
இத சொல்றாங்க. அதாவது திருக்குறள் வந்து நமக்கு ஒரு தியரியா இருக்குன்னா அது பிராக்டிக்கலா நமக்கு காட்டுறது கம்பராமாயணம். அது உண்மையிலே நடந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கறதுக்கு கதாபாத்திரங்கள் வச்சு சொல்றது கம்பராமாயணமா இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்ப இந்த இலக்கியம்னால நமக்கு என்னது, நமக்கு ஒரு நிம்மதியை தருது, நமக்கு ஒரு சந்தோஷத்தை தருது. முக்கியமா நிம்மதியும் சந்தோஷத்தையும் சேர்த்து ஒரு மதிநுட்பத்தையும் ஒரு அறிவையும் தந்து நம்மள ஒழுங்குபடுத்துறது, ஒரு சரியான பாதையை நமக்கு காமிக்கிறது. இதுதான் உனக்கு நன்மை, இதுதான் உனக்கு தீமை அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி ரொம்ப எளிமையா சொல்றதுதான் இலக்கியங்கள். இது என்னவா இருந்தா என்ன, கம்பராமாயணமா இருந்தாலும் திருக்குறளா இருந்தாலும் எல்லாமே நமக்கு சொல்றது இந்த அறத்தை வலியுறுத்துறதும் நம்ம முடிஞ்ச அளவுக்கு அன்பை பரப்புறதும் அப்படிங்கறதும். இந்த மாதிரி திருவள்ளுவர் சொன்ன கடைபிடிக்கிற பல விஷயங்களை கம்பரும் அவங்க பாடல்கள் மூலமா அந்த நிகழ்வுகள் மூலமா சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த கம்பராமாயணம் இல்லைன்னா இந்த திருக்குறள் அப்படிங்கறதே வந்து ஒரு பெரிய கடல். அதுக்கு ஆரம்பம் மட்டும்தான் இருக்கும், முடிவு எங்க இருக்கு நமக்கு தெரியவே தெரியாது. ரெண்டும் தனித்தனியாவே அப்படி ஒரு கடல்னா ரெண்டையும் நம்ம சேர்த்து வச்சு பார்க்கோம்னா நமக்கு ஆரம்பமும் இருக்கிற இடம் தெரியாது, முடிவும் இருக்கிற இடம் தெரியாது. அவ்வளோ பெரிய கடல். நம்ம போனோம்னா அந்த ஆழத்துக்கு போகணும்னு நினைச்சோம்னா போய்கிட்டே இருக்க வேண்டியதான். அவ்வளோ அரிய அரிய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுல ஒரு சின்ன குவளையில என்னால முடிஞ்ச அளவுக்கு, என்னால சேகரிக்க முடிஞ்ச அளவுக்கு எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்க கூட பகிர்ந்துக்கிட்டேன். அதுல ஒரு பெரிய கடல்ல என் கையளவு நீரை உங்ககிட்ட கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சேன். அதை சிறப்பா கொடுத்திருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். மீண்டும் வாய்ப்பளித்த எல்லாருக்கும் மிக்க நன்றி. நன்றி. சிறப்பாக உரையாற்றிய சகோதரிகளுக்கு மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. வாழ்த்துரை வழங்குவதற்கு மதிப்பிற்கு மரியாதைக்கும் உரிய நீதியரசர் நடராஜன் ஐயாவை அன்புடன் அழைக்கின்றோம். தயாரிலே இருக்குமாறு திருக்குறள் காமராஜர் ஐயாவை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். பாருங்களே. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் சூடாமணி கம்பராமாயணத்தில் திருக்குறள் என்ற தலைப்பில் மிகச் சிறப்பானதொரு உரையை ஆற்றினார். அவருடைய பேச்சிலே அவருடைய குரல் தெளிவாக கேட்டது. ஆனால் வீடியோ சரியாக பிரதிபலிக்கவில்லை, காட்டப்படவில்லை. அது அவருடைய தொலைபேசியில் உள்ள உரையாக இருக்கலாம் என்று நினைக்கிறேன். அதை தவிர அவருடைய உரை மிக மிக சிறப்பாக இருந்தது. சூடாமணி அவர்களை பற்றி ஒரு மாதத்திற்கு முன்பு அவர் பேசும்போது நான் ஒரு கருத்தை வெளியிட்டேன். அவருக்கு பெயர் பொருத்தமாக இல்லை, அவருக்கு சூடாமணி என்று பெயரிட்டிருக்கிறார்கள். 16 வயதில் 20க்கு மேற்பட்ட விருதுகளை சூடியிருக்கும் இந்த பெண்ணுக்கு சூடாமணி என்று பெயர் வைத்திருப்பது பொருத்தமாக இல்லை என்று கூறினேன். அது சூடாமணியை பார்த்தவுடன் எனக்கு நினைவுக்கு வந்தது. கம்பராமாயணத்தில் எத்தனை திருக்குறள் பற்றிய கருத்துக்கள், திருக்குறளில் சொல்லப்பட்ட கருத்துக்கள் இருக்கின்றன என்பதை மிக விரிவாக ஆழமாக உரையாற்றி இருக்கிறார். ஆசை அதிகமானால் துன்பம் அதிகமாகும் என்பது திருக்குறளில் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, கம்பராமாயணத்தில் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை எடுத்து சொன்னார். அன்பை அடக்க முடியாது என்பது பற்றியும், பிறன்மனை நோக்கா பேராண்மை பற்றியும், நாடுக்கு என்ன இலக்கணம் என்பது பற்றியும், அன்பு இருக்கிறவனுக்கும் இல்லாதவனுக்கும் உள்ள வேறுபாடு என்ன என்பதை பற்றியும், முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும் என்ற அந்த கருத்துக்கும்
கம்பராமாயணத்தில் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, திருக்குறளில் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது என்பதோடு இன்னும் ஏராளமான செய்திகள் கம்பராமாயணத்திலும் திருக்குறளிலும் எவ்வாறு ஒரே மாதிரியாக இருக்கின்றன என்பதை அருமையாக தொகுத்து வழங்கினார். ஒரே வரியில் சொல்ல வேண்டுமானால், நமது நண்பர், கொச்சின் வாழ் நண்பர் பஷீர் அகமது அவர்கள் பதிவிட்டதைப் போல, இவர் மிக மிக அதிகமாக உழைத்திருக்கிறார் என்று அவர் பதிவிட்டதை நான் வழிமொழிந்து சூடாமணியை வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. அடுத்ததாக வாழ்த்துரை வழங்குவதற்கு திருக்குறள் காமராஜர் ஐயாவை அன்புடன் அழைக்கின்றோம். சில கையாண்டு இருக்குமாறு டில்லி பிரம்மநாயகம் ஐயாவை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். வாருங்களேன். ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகளை சான்றோன் என கேட்டாய். தன் மகள் அறிவுடைமை அறிவுடைய சான்றோன் என மற்றவர்கள் கூற கேட்ட தாய் அவனை பெற்றெடுத்த போது விட பெரிதும் மனம் மகிழ்ந்திருப்பாள் என்றுதான் சூடாமணிக்கு பொருத்தம். சூடாமணி போன தடவையே கூட அந்த இணையெல்லாம் சரி பண்ணுங்க அப்படின்னு நான் சொன்னேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, இல்லைன்னா ஆல் இண்டியா ரேடியோவில் பேசுகிற மாதிரி ஆகிடும். இந்த யூடியூப் எப்பயுமே இருக்கும், நிறைய பேர் பார்ப்பாங்க கும்புறா. அதுக்காக நீங்கள் கம்பீரமாக உட்காந்து உங்கள் முகத்தில் வெளிச்சம் படும் அளவுக்கு உங்கள் பேச்சு இருக்க வேண்டும் என்பதுதான் சொன்னேன். இருந்தாலும் பரவாயில்ல, ரொம்ப அருமையான கருத்துக்களை எல்லாம் அள்ளி வீசி மிக உண்டான பரிசுகளாம் பெற்று இன்று திருக்குறள் கம்பராமாயணத்தில் எப்படியெல்லாம் கையாளப்பட்டிருக்கிறது என்பதை திருக்குறளும் கம்பராமாயணத்துக்கும் நேரடி தொடர்புகள் இல்லாவிட்டாலும் இரண்டின் அடிப்படை கருத்துகளும் தத்துவங்களும் மிக நெருங்கிய ஒற்றுமையாகவே இருக்கிறது என்பதையும், கம்பர் வள்ளுவரின் கருத்துக்களை சொல்லாவிட்டாலும் கூட தனது காவியத்தில் ஆங்காங்கே தழுவி பயன்படுத்தியிருக்கிறார். கம்பர் திருக்குறளின் வரிகளை தனது பாடல்களில் நேரடியாக கையாண்டுள்ளார். எடுத்துக்காட்டாக ராவணன் மகாபலி சக்கரவர்த்தியுடன் பேசும்போது வள்ளுவரின் கொடுப்பது அழுக்கறுப்பான் சுற்றம் உடுப்பதும் ஒன்றும் இன்றி கெடும்னு ஒரு குறள் இருக்கு, 166. இதுல கொடுப்பதை கெடுக்கிறவனுக்கு உண்பதற்கு உடையும் இருக்காது, உண்பதற்கு உடையும் உணவும் இருக்காது, உடுக்குவதற்கு உடையும் இருக்காது அப்படின்ற மாதிரி இருக்கும். அதே போல திருக்குறளில் அறம்பொருள் இன்பம் என்ற முப்புரிவை கொண்டிருந்தாலும் கம்பராமாயணத்திலே இதே வழியை பின்பற்றி அறநெறி, நல்லாட்சி, குடும்ப உறவு மற்றும் மனித நற்குணங்களை விளக்குவார் கம்பர். பொறுமை, துறவு, சீர்மை, விருந்தோம்பல், பொய்யாமை போன்ற திருக்குறள் கூறும் பண்புகளின் வடிவமாகவே ராமன், பரதன் போன்ற பாத்திரங்களை கம்பர் படைத்திருக்கிறார். வள்ளுவர் நட்புக்குரிய இலக்கணத்தை எப்படி கூறியிருக்கிறாரோ அதே சாயலை கம்பர் ராமன், புகன், ராமன், சுக்கிரவன் மற்றும் ராமன் விபீஷணன் இடையிலான நட்பை வெளிப்படுத்தியிருப்பார். திருக்குறள் மீது கம்பர் கொண்டிருந்த பெரும் புலமை ஈடுபாடும் கம்பராமாயணத்தில் பல படலங்களில் நீளாடுவதை நாம் கண்கூடாக பார்க்கிறோம். திருக்குறளுக்கும் கம்பராயணத்துக்கும் இடையுள்ள ஆழமான ஒற்றுமைகளை பற்றிய கம்பனில் திருக்குறள் மற்றொன்ற இந்த மாதிரியான தலைப்புகளை எல்லாம் எடுத்து பேசக்கூடிய வல்லமை படைத்தவர்களை இந்த அரங்கத்திலே கண்டிருக்கிறோம் என்று சொன்னால், அதுவும் ஒரு 12ஆம் வகுப்பு படிக்கிற மாணவி. திங்கட்கிழமை மிகச்சிறந்த ஒரு சின்ன மாணவி நம்மிடையே உரையாற்றிருக்கிறார்கள். அதே போல சின்ன சின்ன பேச்சாளர்களை எல்லாம் கூட இந்த அரங்கம்
அவர்களை பெரிய மனிதர்களாக வளர்த்து கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. அந்த அளவுக்கு சூடாமணி அவர்கள் நல்ல தலைப்புகளில் பேசுவது மட்டுமில்லாமல் நல்ல கல்லூரியிலே படித்து நல்ல மதிப்பெண் பெற்று வாழ்க்கையில் நல்ல இடத்துக்கு சென்று அடைய வேண்டும் என்று கூறி கிடைத்த வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். நன்றிங்க ஐயா. அடுத்ததாக வாழ்த்துறை வழங்குவதற்கு டில்லி பிரம்மநாயகம் அவர்களே அன்று நினைக்கின்றோம். சிறந்தையாண்டிலே இருக்குமாறு வினிதீர்த்தன் ஐயாவே அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். பாருங்கள். அழைத்ததற்கு நன்றி. குரலமுது எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று செங்கே முழக்கம். இன்றைய சிறப்பு அழைப்பாளர் மாணவி சூடாமணி நல்லதொரு தலைப்பை எடுத்துக்கொண்டு மிக அருமையாக இன்று எடுத்த அந்த விதம் சிறப்பாக இருந்தது. கம்பருடைய சொல்லாடலில் எனக்கு பிடித்தது என்றால், கடன்பெட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தர். இலங்கை வேந்தனுடைய அந்த நெஞ்சம் எப்படி கலங்கியது என்பது கடன்பட்டவருடைய நெஞ்சம் போல் என்று ஒரு உருவகம் மிகவும் சிறப்பு. இப்போ கம்பரும் வள்ளுவருடைய ஒற்றுமை என்னன்னா, திருவள்ளுவருக்குரிய ஒவ்வொரு நெறியையும் கம்பர் தனது கதாபாத்திரங்களின் வழியாக உயிர்ப்பித்தார். வள்ளுவர் விதைத்த விதையை கம்பர் மரமாக வளர்த்தார். திருக்குறள் கருத்து, கம்பராயணம் ஒரு காட்சி. திருக்குறள் வாழ்க்கைக்கான வழிகாட்டி என்றால் கம்பராமாயணம் அதன் வழியில் நடந்த மனிதர்களுடைய வரலாறு. அதனால் கம்பரை புரிந்து கொள்ள திருக்குறளை அறிய வேண்டும். திருக்குறளை அழகாக உணர கம்பராமாயணத்தை வாசிக்க வேண்டும். முடிவாக கம்பராமாயணமும் திருக்குறளும் இரண்டும் தமிழ் மக்களின் ஒழுக்க செல்வங்கள் என்று ஒன்று சொல்லும் மரத்தை மற்றொன்று செயலில் காட்டுகிறது. இன்றைய காலத்தில் மனித உறவுகள் சிதைந்து அறநெறிகள் மறக்கப்படும் சூழலில் திருவள்ளுவரும் கம்பரும் நமக்கு செல்லும் செய்தி ஒன்றே: அறத்தோடு வாழ்ந்தால் வாழ்வு உயர்வு பெறும். வாய்ப்பிற்கு நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா. அடுத்ததாக வாழ்த்துறை வழங்குவதற்கு வினிதீர்த்தன் ஐயாவர்களே அன்று நினைக்கின்றோம். சிறந்தையாண்டே இருக்குமாறு எமிமாடம் அவர்களே அன்று கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி அம்மா குரலரசு. இன்றைக்கு பாப்பாவுடைய உரை ரொம்ப சிறப்பான உரை, ரொம்ப அழகா இருந்துச்சு. சூடாமணி நல்ல பேரு. செய்யாயிரும் வாய்ப்பாட்டு வினையேற்றம்ங்கிறாங்க. சூடுகிற மணிக்கு சூடாமணின்னு சொல்லலாம்ங்கிறது மாதிரி என்ன இலக்கணத்துல சொல்றாங்க. சூடுங்கிறதுனா தலைன்னு சொல்றாங்க, தலை உச்சி ஈர்ச்சுடுகிற மணிங்கிறதும் சொல்றாங்க. அது மாதிரி நமது சூடாமணி நமது நீதியரசர் சொன்னது மாதிரி வருங்காலம் சிறப்பாக அமையும் நினைக்கிறேன். ஏன்னா தமிழ் சொற்கள்ல தெளிவு இருக்கு. சொல்லுகிற முறை, சொல்லுகிற அந்த ஒலிப்பு. நிறைய பிள்ளைய இப்ப ஒலிப்புல ரொம்ப குறைபாடு காண்கிறேன். இந்த ஒலிப்பு எல்லா விதத்திலும் சிறப்பானது. இன்றைக்கு எடுத்துக்கொண்ட தலைப்பும் ஒரு பெரிய கடல் மாதிரி ஒரு தலைப்பு. அந்த தலைப்புக்கு ஒரு நியாயம் கற்பிச்சிருக்காங்க. 2-3 கருத்து நல்லா இருந்தது. அதாவது அரணை வலியுறுத்தல், அன்பை பரப்புதல் இலக்கியங்களுடைய 2 கொள்கையாக. ஒன்று அறத்தோடு வாழ அரணை வலியுறுத்தல், 2வது அன்பை பரப்புதல். ரொம்ப சிறப்பா சொன்னாங்க. அந்த மூத்த அறிவுடையார் கேள்மை அப்படிங்கிற குறளுக்கு நல்ல ஒரு இதுல இருந்து எடுத்துக்க ஒரு காட்டு சொல்லி, அறிவுடையாருடைய கேள்மை தமிழ் பெரியார் தமரா ஒழுகுதல் வன்மையோடெல்லாம் தலையினார். அப்ப அவரை பெருமை வச்சுக்கிட்டதுனாலதான் அவருக்கு சீதையே கிடைக்கிறார். விஸ்வாமித்திரனுடைய அந்த பெரியவரை துணைக்கி வச்சுக்கிறதுனால ரொம்ப அழகா சொல்லுச்சு. அது போலவே இந்த முடிச்சது நல்லா இருந்துச்சு. இது ஒரு இலக்கணம் என்றால், திருக்குறள் இலக்கணம் என்றால் அதற்கு ஒரு இலக்கியம் கம்பராமாயணம். அது ரொம்ப சிறப்பு. நான் சூடாமணி அம்மையார் இளம் பேச்சாளர், இளம் ஆர்வமுடைய பேச்சாளர், ஒரு அழகான அருமையான பேச்சாளர். அவர்களை வாழ்த்தி நமது நண்பர்களை எல்லாம் வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி. நன்றிங்க ஐயா. அடுத்ததாக வாழ்த்துறை வழங்குவதற்கு
எமிமான் அவர்களே அன்பை அழைக்கின்றோம். திரு தயாரில் இருக்குமாறு தேவசேனாபதி அவர்களே அன்பை கேட்டுக்கொள்கின்றோம். வாருங்கள். எமிமாலம்மா, அம்மா உங்கள் குரல் கேட்கல. எனக்கு தான் கேட்கல. இணைச்சிக்கல் இருக்காங்க, அடுத்தவங்களை கூப்பிடுங்கம்மா. சரிங்க. அடுத்ததாக வாழ்த்துரை வழங்குவதற்கு தேவசேனாபதி அவர்களே அன்பை அழைக்கின்றோம். வாருங்கள். தேவசேனாபதி தேவசேனாபதி அன்னபூர்ணியம்மா கூப்பிடுங்க. தேவசேனா இவங்க இருக்காங்களா? வாங்க தலைவரே. ஐயா வாங்க தேவசேனா, பாருங்க ஒளித்தடை எடுங்க, மியூட் எடுங்க, ஒளித்தடை எடுங்க, ஒளித்தடை ஓரமாக்கிறது கீழே மைக்கு டச் பண்ணுங்க. செல்வி சூடாமணி பேசுங்க. கம்பராமாயணத்தில் திருக்குறள் என்ற புதிய முயற்சியாக பலவற்றை நன்கு கற்று தேர்ந்து அதனை இங்கு தெளிவாக சொல்லியிருக்கிறார். அவரது முயற்சி சிறந்த முயற்சி. இது போல இளம் வயதினரும் கம்பராமாயணத்தின் திருக்குறளையும் நன்கு கற்று தேர்ந்து அதனை பரப்புவதற்கு சிறந்த வலைத்தளமாக நம் வலை தமிழ் தொலைக்காட்சி இருப்பது பெருமைக்குரியதாக உள்ளது. இதற்கு நமது பிரம்மநாயகம் மற்றும் நீதியரசு போன்ற காமராசர் ஐயா போன்றவர்கள் இதற்கு வாழ்த்துறை வழங்குவது இன்னும் சிறப்பு. இன்னும் பல சிறப்புகளை பெற்று நல்ல முறையில் திறம்பட செயலாற்றுமாறு செல்வி சூடாமணி அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா. அடுத்ததாக வாழ்த்துறை வழங்குவதற்கு எமிமான் அவர்களே அன்பை அழைக்கின்றோம். தயாரிலே இருக்குமாறு திருமதி அன்னபூர்ணியம் அவர்களே அன்பை கேட்டுக்கொள்கின்றோம். வாருங்கள். அழைத்ததுக்கு நன்றி குரலரசி. அனைவருக்கும் வணக்கம். இந்த தலைப்பை எடுக்கிறதுக்கே ஒரு தைரியம் வேணும்னு சொல்லணும். ஏன்னா கம்ப ராமாயணன்றது ஒரு கடல். அந்த கடல்ல முத்து எடுக்கிறது சூடாமணிக்கு ரொம்ப சிறப்பா அமைஞ்சிருக்கு. கடவுள் எல்லாரையும் வெறும் கையோட அனுப்புறது இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க பிறக்கிறப்ப. அப்போ நம்ம உலகத்துல இருக்கிற தாயே நம்ம குழந்தைக்கு ஏதாவது தேவைன்னா வெறும் கையோட எங்கேயுமே அனுப்ப மாட்டோம், ஏதாவது கையில கொடுத்து அனுப்புவோம். அந்த மாதிரி கடவுள் என்ன பண்ணுவாருன்னா ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுக்கான திறமையே ஒரு பெட்டியில பூட்டி பிறக்கிறப்ப அந்த சாவியை கையில கொடுப்பாங்க. நம்ம தான் அதை கண்டுபிடிச்சு அந்த பெட்டியை திறக்கணும்ன்ற மாதிரி பேசுவாங்க. ஆனா சூடாமணிக்கு அந்த சாவி கையில கட்டி பெட்டியும் கிடைச்சிச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா சிறப்பான ஒரு பேச்சு. கம்பர் கவி சக்கரவர்த்தி, அவரை பத்தி எடுக்கணுன்றதுக்கே ஒரு மன தைரியம் வேணும். ஆனா அந்த திருக்குறளோட இணைச்சு சொன்ன விதம் ரொம்ப அருமையா இருந்தது. இந்த கம்பன் வீட்டு கட்டு தெரியும் கவி பாடும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்ப அந்த மாதிரி நம்ம சூடாமணியும் நல்ல கவித்திறனோட நல்லா இருக்கு. அவங்களோட தமிழ் நடை. ஆனா இந்த மாதிரி ஒரு தலைப்பு எடுத்து இந்த வயசுல இப்படி பேசுறது பெரிய விஷயம். ஏன்னா இந்த மேடையில முதல்ல நான் பேசுறப்போ ஒரு அரை மணி நேரம் பேசணும்னா அந்த அளவுக்கு எவ்வளவு உழைப்பு நம்ம போடணும்ன்றது அனுபவபூர்வமா உணர்ந்ததுனால என்னோட வயசுக்கே இந்த அளவுக்கு அனுபவமா பேசுறதுக்கு உழைப்பு அதிகம்னா ஒரு படிக்கிற பிள்ளை இந்த தலைப்பு எடுத்து இவ்வளவு சிறப்பா பேசணுன்றது பெரிய விஷயமா எனக்கு தோணுது. அதனால உங்களோட பணி சிறக்க என்னோட வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். நன்றி அம்மா. அடுத்ததாக வாழ்த்துறை வழங்குவதற்கு திருமதி அன்னபூர்ணி அம்மாவர்களே அன்பை அழைப்பதற்கு நன்றி சுவாதி. இன்று சிறப்பு அழைப்பாளராக நம்முடைய சூடாமணி குழந்தை வந்தது ரொம்ப அழகா இருந்தது. நன்னா, அதாவது என்னுடைய ஆசைகளை முதல்ல சொல்லிக்கிறேன். ஏன்னா இவ்வளோ திறமையா பேசுறதுக்கு முதல்ல தைரியம் வேணும், தன்னம்பிக்கை வேணும். அது அவள்கிட்ட நிறைய இருக்கு. அதனால இந்த பாட்டியோட ஆசைகளை சொல்லிக்கிறேன். மேலும் நம்முடைய சான்றோர் பெருமக்களுக்கும் மற்ற குழந்தைகளுக்கும் என்னுடைய வணக்கங்கள். இன்னைக்கு தலைப்பு இந்த கம்பராமாயணத்தில் திருக்குறள் அப்படிங்கிறத அழகா
இது ஒரு நல்ல ஒரு இதுவா ஆரம்பிச்சிருக்காங்க. கம்ப ராமாயணம்னா ஒரு பெரிய ராமாயணம் அது. அதை இது பண்ணி அதை இது பேசுறதுக்கே ஒரு திறமை வேணும். அந்த மாதிரி அதை அவங்க ரொம்ப அருமையா ஒவ்வொரு இதையும் எடுத்திருக்காங்க. அதாவது இந்த நம்ம திருக்குறளுக்கும் அதுக்கும் சம்பந்தத்தை ஒன்னொன்னும் ஒவ்வொரு உதாரணம் அழகா கொடுத்தாங்க. அதாவது திருக்குறள் மனித குலத்துக்காக எழுதப்பட்டது அப்படிங்கிறத சொன்னாங்க. அது உலக பொதுமறை. அதில் உள்ள விஷயங்கள் மனிதனுக்காக நம்ம எப்படி இருக்கணும், அறம்பொருள் இன்பம் பற்றி அவர் அழகா சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி இந்த சுதந்திரம் வர்றதுக்கு முன்னால இது வந்ததுக்கு காரணமே திருக்குறள் தான் சொன்னாங்க. அது ரொம்ப அருமையா இருந்தது. அதாவது அந்த திருக்குறளை பல எழுத்தாளர்கள் அதை உவமையை காட்டி உதாரணம் காட்டி நிறைய பேசுறாங்க. ஆனா இந்த கம்பராமாயணத்துல அந்த 6 காண்டத்தையும் பற்றி அழகா ஒவ்வொன்றத்தையும் இது பண்ணாங்க. அதுக்கடுத்தது கம்பராமாயணம் படிக்கும்போது திருக்குறள் படிக்கிற மாதிரியே இருக்குங்கிறத அருமையா சொன்னாங்க. அதாவது அறம்பொருள் இன்பம் மாதிரி இதுலயும் எல்லாமே இருக்கு, அறத்தையே இதுவாக கொண்டிருக்காங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் அந்த கும்பகர்ணன் சொல்வாரு, அண்ணனுக்காக நான் இப்போ இது பண்றேன், ஆசையை வளர்த்து கொண்டா துன்பம் தான் வரும் அப்படிங்கிறத அவர் அழகா சொன்னாரு. அதே திருக்குறள்லையும் ஆசைகளை விடாமல் இருப்பவங்க துன்பம் நிறைய வருங்கிறத திருக்குறள்லையும் சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்தது இந்த ராமரும் லட்சுமணனும் இந்த மண்பாதை வழியா நடந்து போறாங்க அப்படிங்கிறத அழகா எடுத்து சொன்னாங்க. அதாவது அந்த மண்பாதை நடந்து அந்த பக்கம் போனப்புறம் அந்த மண்பாதை பூரா சகதி ஆயிடுச்சுன்னாங்க. என்னத்தினால? அதாவது அந்த ராமர் மனைவியை பிரிந்த அந்த துக்கத்தை கண்ணீர்னால அது சகதியாயிடுச்சு. ரொம்ப அருமையா இருந்தது. அந்த உதாரணம்லாம் சொல்லும்போது ரொம்ப அருமையா இருந்தது. அதாவது சீதையை பிரிந்த ராமர் எப்படி அந்த கண்ணீரா மாற்றி அந்த சகதியா மாறிடுச்சுன்னு சொன்னாங்க. அதே மாதிரி அன்பிற்கு உண்டோ அடைக்கும் அது கண்டிப்பா அந்த அன்புக்கு இணையே கிடையாது. அதுக்கடுத்தது இந்த சுக்ரீவன் நான் வாலி சொல்ற நாட்டையும் மனைவியும் பிரிச்சுட்டாரு, உதவி செய்யணும்னு வாலி ராமர்கிட்ட கூறாரு, அவருக்கு உதவி செய்யறதுக்கு இது பண்றாரு. ஆனா அந்த எப்பொருள் யார் வருவாய் கேட்பனாலும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதுங்கிற உதாரணத்தோட எடுத்து சொன்னாங்க. அடுத்தவர் மனைவியை பார்க்கக்கூடாது, பிறன்மனை நோக்கக்கூடாதுங்கிறதையும் வள்ளுவர் சொல்லியிருக்காரு. பிறன்மனை நோக்காதான் சான்றோர் பெருமக்கள் அப்படின்னாங்க. அப்புறம் எல்லோரும் சமமாக இருப்பார், செழிப்பாக உள்ள நாடு, எல்லா கல்வி அறிவும் வீரமும் பொருளாதாரத்திலும் சிறந்து சமமாக இருக்கான் என்று கம்பர் கூறியிருக்கார். அதே மாதிரி திருவள்ளுவரும் பசி பிணி பகை இல்லாமல் இருந்தால் அது சிறந்த நாடு என்று வள்ளுவரும் கூறியிருக்காருன்னு சொன்னாங்க. அப்புறம் பொன்மானை தேடி பிடிக்க ராமர் சொல்றாரு. அந்த இது சொல்லும்போது ஒரு வேலையை உடனே முடிக்கணும், இன்னைக்கு செய்யலாம் நாளைக்கு செய்யலாம்ங்கிறது இல்லாமல் அப்போவே முடிச்சிட்டோம்னாக்க அது நல்லதுங்கிற திருக்குறளையும் உதாரணம் சொன்னாங்க. அடுத்தது கும்பகர்ணன் விபீஷணன் அண்ணாவை விட்டு வரமாட்டேன் இன்னும் போருக்கு கிளம்புறாரு. அதாவது அண்ணா மேலே எவ்வளோ அன்பு வச்சிருக்காருங்கிறது அது தெரியுது. அன்புக்கும் அன்பு இருக்கிறவருக்கும் அன்பு இல்லாதவருக்கும் வித்தியாசத்தை அழகாக எடுத்து கூட்டினாங்க. அப்புறம் ராமருக்கும் அனுமாருக்கும் உள்ள நட்பை ரொம்ப அருமையாக விவரித்து சொன்னாங்க. குறளிலும் அந்த நட்பை கூறி ராமருக்கு, அதாவது கம்பருக்கு உதவிய சடையப்பர்வல்ல அதை பற்றி முன்னோர்கள் சடையப்பர்வலை பற்றி சொன்னாங்க. அந்த சடையப்பர்வல்லர் தான் ராமருக்கு முடிசூட்டி இருக்கிறார் அப்படிங்கிறதையும் சொன்னாங்க. அடுத்தது மிக அழகாக இந்த கம்ப ராமாயணத்தையும் திருக்குறளையும் ஒப்பிட்டு பேசியது மிகவும் அருமையிலும் அருமை. ஆனால் இந்த பாட்டியோட ஆசிகள் வாழ்த்துக்கள், மேலும் நிறைய சிறப்புரைகளை ஆற்ற என்னுடைய ஆசைகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிறேம்மா. நன்றி. நன்றி மாமா. காணொலி சிறப்பிக்க இன்றைய சிறப்பழைப்பாளர் சூடாமணி அழைக்கின்றோம். காணொலியில் தாங்கள் இந்த கலந்துரையாடுவோம் பேரணியில் கலந்து கொண்டு உரையாற்றிய அனுபவத்தையும் ஏதேனும் கருத்துக்களோடு பற்றி இருந்த அந்த கருத்துக்களையும், மேலும் இந்த பேரணி சிறப்பாக நடைபெறுவதற்கு கருத்துக்கள் இருந்தால் அந்த கருத்துக்களையும் பகிருமாறு இன்றைய சிறப்பழைப்பாளர்
சூடாமணி அவர்களே அன்புடன் அழைக்கின்றோம். வணக்கம். முதல்ல இந்த வாய்ப்பளித்ததுக்கு நன்றி கூறிட்டு, எனக்கு இந்த வாழ்த்துறை வழங்கின எல்லாருக்குமே முதல்ல நான் நன்றியை கூறிக்கிறேன். அவங்க எல்லாரோட ஊக்குவிப்பு தான் எனக்கு இன்னும் நான் நிறைய பண்ணணும், இன்னும் நான் நிறைய உழைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தையும் ஒரு ஆசையும் தர்ற மாதிரி இருக்கு. அதனால அவங்க எல்லாருக்கும் நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். இது உண்மையிலே ஒரு பெரிய மேடை. ஆனா என்னோட இணைப்புல சில தவறுகள் எப்படி நான் சரி பண்ணியிருந்தேன். ஆனா அது வந்துருச்சு. ஆனா கூடிய சீக்கிரம் நான் திருப்பியும் அதை சரி பண்ணிடுறேன். அதுக்கு என்னை மன்னிச்சிருங்க. அப்புறம் இந்த மேடையில எனக்கு வாய்ப்பை தந்ததுக்கு நான் நன்றி கூறிக்கிறேன். நிறைய விஷயங்கள் குரலும் பொருளும் இந்த மாதிரி பல விஷயங்கள் சொல்லும் போது என்னைய மாதிரி இளைய தலைமுறைகள் தான் இதுல இணையும் போது இன்னும் நிறைய விஷயங்கள் நாங்க தெரிஞ்சுப்போம். இது இன்னும் வளர்ந்துகிட்டே போகிறோம். இன்னும் நிறைய பேர் இதுல இணையணும். என்னைய மாதிரி இன்னும் பல இளைய தலைமுறைகள் இது மூலமா பயன்பெறணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நன்றி. இத்துடன் 2ஆம் பகுதி நிறைவடைந்தது. 3ஆம் பகுதி கலந்துரையாடுவோம். பேரவை தமிழ்நாடு நடத்தும் திருக்குறள் களம் நிகழ்வு எண் 2165 நாள் 30/5/2026 சனிக்கிழமை. இன்றைய சிறப்பு அழைப்பாளர் சூடாமணி அவர்கள் இன்று நம்மிடம் உரைமுறைக்காக நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைய சிறப்பழைப்பாளர் அவர்களுக்கு பாடு சான்றிதழ் பிரணமமாக வழங்கப்படும். நன்றி உரை. இன்று திருக்குறள் கூறிய சகோதர சகோதரியர்கள் அனைவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைய குரலும் பொருளும் வரலாற்று செய்தி வழங்கிய தில்லி பிரம்மநாயகம் ஐயார்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி ஐயா. இன்றைய இசைப்பாடல் வழங்கிய பாடல்களுக்கும் மனமாக நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர் வருகை ஆயர் அனைவர்களுக்கும் மனமாக நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். முன்னாளின் நாள் ஒருங்கிணைப்பாளர் அனைவர்களுக்கும் மனமாக நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். தலைமை ஒருங்கிணைப்பாளர் நான் ஒரேஎஸ் அகாடமி இயக்குனர் பேராசிரியர் தமிழிலன் ஐயா அவர்களுக்கும் கனமல் அம்மா அவர்களுக்கும் மனமாக நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். அழைப்புதல் மற்றும் பாட்டு சான்றிதழ் வடிவமைத்து தரும் ஷாமிலி அம்மா அவர்களுக்கும் மனமாக நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். நாளைய நிகழ்வு கலந்துரையாடுவோம். பேரவை தமிழ்நாடு நடத்தும் அன்பு களம் நிகழ்வு எண் 2166 நாள் 31/5/2026 ஞாயிற்றுக்கிழமை. அன்றைய சிறப்பழைப்பாளர் எழுத்தாளர் நித்யா தேவி அம்மா அவர்கள் நாளை உரையாற்றுவார். அம்மா அவர்கள் நாளை உரையாற்றி எடுத்துக்கொண்ட தலைப்பு பாலியல் வன்முறை. மீண்டும் நடைமுறையாக இணைவோம். மாணவம் அறிவு மனிதனுக்கு அறிவு மனிதனை மனிதனாக்குவோம். தமிழை தமிழாக்குவோம். தமிழை தமிழாகவே ஆழ்வோம். அனைவருக்கும் நன்றி. மகிழ்ச்சி. முதல் பகுதியை ஒருங்கிணைத்த இசான் சனனி இருவருக்கும், 2ஆம் பகுதியை 3ஆம் பகுதியை சிறப்பாக ஒருங்கிணைத்த குரல் அமுதவர்களுக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் நன்றிகளும். மீண்டும் சிறப்பு அழைப்பாளருக்கும் வணக்கங்கள், வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். மீண்டும் நாளை மாலை 5 மணிக்கு சந்திப்போம் என்ற நம்பிக்கையை வெளிப்படுத்தி அனைவரின் ஒப்புதலோடு இணையத்தை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி.